ஐயப்பன் ஜாயின் பண்ணலீங்களா? ஐயப்பனுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கணும். இல்லை அவர் ஃபோன் ஏதாவது பிரச்சனை, அதனால அவர் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான். ஓகே, இப்போ ஏன்னா அவர் யார் சப்போர்ட்டர்னு கேட்கறதுக்காக தான். அவர் வந்து ரோஹித் சர்மா சப்போர்ட்டருங்க. அவர் இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல கிரிக்கெட் இல்ல, பாலிடிக்ஸ்ல யார் சப்போர்ட்? பாலிடிக்ஸ்லையா? நம்ம பேசிட்டே இருக்கோம் பாலிடிக்ஸ். அவரு ஹோஸ்டா இருப்பாரு, எதுவுமே பேச மாட்டாரு. அவரோட கருத்து என்ன, அவர் என்ன, அவரோட சப்போர்ட்டர் யாரு? உங்களை எல்லாமே நான் இந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கேன்னா ஐயப்பன்லாம் எப்படி பேசி வைப்பேன், யோசிச்சு பாருங்க அதை. ஏன்னா நேத்து ஒரு யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க, அது கோயம்புத்தூர்ல இறங்கினவங்க அண்ணாமலை வைப் இருக்குன்னு அப்படி ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் கீழே வந்து சங்கின்னு போட்டிருந்தாரு. அதுதான் ஒருவேளை அவரு என்ன சங்கீன்றது நல்ல டைம் தாங்க, ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது சங்கீன்றது. இல்ல, அது ஒரு பொதுவா பட்ட எல்லாரும் பேர், வந்து அவ்வளோதான். பிஜேபி. இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து ஆணிலுன்னு சொல்றது, அஜித் ஃபேன்ஸ் ஆமன்னு சொல்றது, அந்த மாதிரி தான். ஒரு பெரிய தப்பான டைம்லாம் கிடையாது. ஆனா ஒருவேளை திமுக யாரும் காரங்களை ஊப்பின்னு சொல்றது, உடன்பிறப்பு ஊப்பினா என்ன உடன்பிறப்புன்னு சொல்றதா ஊப்பின்னு சொல்றாங்க. யூஸ்வலா உடன்பிறப்பு வந்து பிஜேபி வந்து சங்கின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை ஒரு உடன்பிறப்பா அந்த இது தெரியல வராங்க. அது தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட பேசுறதுலாம் எனக்கு உடனே ஜாயின் பண்ணேன். நாளைக்கு என்ன கேட்கணும். அந்த வாட்ஸ்அப்ல நீங்க போட்டிருந்தீங்களா? இப்போ வாட்ஸ்அப் ஹரிஷ் அவர் வந்து அப்பாலஜி கேட்டிருந்தாரு. அது யார் அது? அண்ணாமலை ரிப்ளை பண்ணியிருந்தாங்களா அந்த இது? ஆமாம், அண்ணாமலை ரிப்ளை பண்ணியிருந்தார் அவருக்கு. அந்த லெவலுக்கு போயிட்டு தெரியுற லெவலுக்கு போயிருக்கா? இல்லை, அது வந்து கலெக்டர் வரைக்கும் ரிப்ளை பண்ணிட்டாங்கல்ல. கலெக்டர் வரைக்கும் வந்து இல்லை தப்பான நியூஸ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டாங்கல்ல. பிஜேபி நினச்சா அது வந்து கேஸ் கொடுக்கலாம், தப்பான நியூஸை வந்து யாரோ போட்டாங்க அப்படின்ற மாதிரி. போட்ட பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, டிஃபென்ஸுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக அண்ணாமலைக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு, இந்த மாதிரி தெரியாமல் போட்டேன் அப்படின்னா, சரி ஓகே, அவரும் ஓகே, டோன்ட் வரி, ஒரு மேட்டரில் விடுங்கன்ட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தப்பான நியூஸை வந்து பரப்புறீங்க அப்படின்னா கேஸ் கொடுக்க முடியும், அந்த பையன் போய் விளக்கம் கொடுக்கணும் சைபர் கிரைமில், ஏகப்பட்ட தலைவலி இருக்கும் அது. அண்ணாமலை நம்பர் தெரியாத அளவுக்கு கான்டாக்ட் இருக்கா ஹரிஷ்க்கு? வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சு அண்ணாமலை நம்பர் நிறைய டைம் பிஜேபியோட ஹேண்டில்லையே போட்டிருக்காங்க. அவர் பர்சனலாக ஒரு நம்பர் வச்சுருப்பாரு, அது இல்லாமல் ஒரு அஃபிஷியல் நம்பர் வந்து பிஜேபியோட பேஜ்லேயே வந்து நிறைய டைம் போட்டிருக்காங்க ஒரு நம்பரை. அப்படி இல்லைனாலும் யார்கிட்டயா ஒருத்தர் வாங்கி போடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், போட்டவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காருன்னும் போது ஈஸியாக வாங்கிடலாம். நம்பர் வாங்குறதுல ரொம்ப கஷ்டம் இல்லை. அது ஜூன் 4th ஸ்பேஸ் இது பண்ணுவீங்களா ரிசல்ட் அப்போ? இல்லை ரிசல்ட் வேற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, ஸ்பேஸ் வந்து நடக்க தான் செய்யும். அதுக்கு வந்து இல்லைன்னா மட்டும் ஒளிஞ்சு எவ்வளோ நாள் ஓடிட முடியும், எத்தனை நாள்? ஒருவேளை நெகட்டிவாக ரிசல்ட் வந்தால் கூட எத்தனை நாளைக்கு ஒளிஞ்சு ஓடிட முடியும்? அது பண்ண முடியாதுல்ல, ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இன்னும் டவுட்டாக தான், ஒரு ஆசை தான், பட் டவுட்டாக தான் இருக்கு. சப்போஸ் தோத்துட்டாருன்னா
நீங்க ரொம்ப இறங்கிட்டீங்க, திரும்ப பேக்கே அடிக்க முடியாது. பேக் என்னதான் அடிக்கிறதுக்கு பண்றது? ஒன்றுமே இல்லைங்க இங்கே. பேக் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி சமாளிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். சமாளிக்கிற நிலைமையே வராது அப்படின்னு தான் நம்புகிறோம். நல்லா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லைங்க அந்த மாதிரி நிலைமை. பார்ப்போம். அப்போ ராஜன், இப்போ பிளைண்டாக வந்து நம்ம ஒன்று சொல்கிறது இல்லை. ஃபேக்சுவலாக வந்து இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடியிலன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான். நீங்கள் ஏதோ ஒரு மாதம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா வந்து நான் சொல்லியிருப்பேன் பிஜேபி இல்லைங்க அதெல்லாம் தெரியாது, எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய கூட்டணி, அதுக்கப்புறம் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது சொல்கிறது தான். எனக்கு கோயம்புத்தூர் வந்து பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். பட் சீட்ஸ் தான் எனக்கு கன்வெர்ட் ஆகுமா தான் தெரியல. ஏன்னா சீட்ஸ் வந்து கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கீங்க, எனக்கும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு கோவையில் யார் ஜெயிச்சாலும் ஜாக்கிரதெல்லாம் அண்ணாமலை ஜெயிச்சிடணும் அதான் சொல்கிறேன். எல்லாரும் 5 சீட்ஸ் வரலாம், அண்ணாமலை எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வந்து பிளைண்ட் கணக்கே இல்லை நமக்கு. நம்ம தொகுதி வாரியாக சொல்லி இந்த தொகுதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த தொகுதி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதை முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். அதான் அவங்க கோயம்புத்தூரில், தருமபுரியில், வேலூரில், பாண்டிச்சேரியில், தேனியில், திருநெல்வேலியில் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை தாண்டி வந்து திருப்பூர், கன்னியாகுமரி, ராம்நாடு இதெல்லாம் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2வது இடம் இதெல்லாம் மற்ற அதுக்கப்புறம் சொன்ன தொகுதியில் வந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான். பிளைண்டா வந்து பேசுற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. ஹாய் ப்ரோ, கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இப்போ நான் வந்து சென்னை சவுத் ப்ரோ. ஓட்டு வந்து ஆப்வியஸ்லி நானும் பெரிய அண்ணாமலை ஃபேன் தான். பட் எனக்கு என்னமோ தமிழிசை கொடுத்தது ஏதோ பேட் டிசிஷன் தோணுது ப்ரோ. எஸ்ஜி சூர்யாவும் பெட்டர் ஆப்ஷனாக தான் இருந்தார். தமிழிசை தேவையில்லாம அவருக்கு பதில் இவங்களை கொண்டு ஆமா, வந்து அது ரொம்ப தப்பான முடிவு தான். ஏன்னா எனக்கே இப்போ ஆக்சுவலா நான் அண்ணாமலைக்கு பார்த்து தான் நான் தமிழிசை ஓட்டு போடணுமே தவிர எனக்கு இன்னும் தமிழிசை மேல ஈர்ப்போட ஓட்டு போட தோண மாட்டேங்குது ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா நிறைய பேர் நான் கேட்ட 2-3 பேரும் தமிழிசைக்கெல்லாம் ஓட்டு போடணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமா, அது பேட் சாய்ஸ் தான். அது நம்மளே ஒத்துக்கிறோம். என்ன இருக்கு, சென்னை சவுத்தில் வந்து அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். தப்பான முடிவு தான் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி அதுவும் தென்காசியும் 2 தொகுதி பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிற தொகுதி ரெண்டுமே கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஜான் பாண்டியனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க, இதுவும் தமிழிசை கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான் இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்கலாம். இந்த பிஜேபின்ற கட்சியே நிறைய இடங்கள் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே தமிழிசை தான். அவங்களுடைய லீடர்ஷிப் தான். ரொம்ப தப்பான முடிவு எடுத்து தப்பாக கொண்டு போய் அந்த கட்சியை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு மாற்றி விட்டதே அவங்க தான். அது எல்லாருக்கும் தெரியும். அவங்கனாலதான் ப்ரோ கட்சியே ஆல்மோஸ்ட் டெட் ஆயிடுச்சு ப்ரோ தமிழ்நாட்டில். அது சொன்னா ஒத்துக்க மாட்டானுங்க இவனுங்க. வந்து இந்த பூமர் 4 பேர் வந்து முட்டு கொடுப்பாங்க, அவங்களாம் கட்சி வளர்த்துனாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, அவங்களாலையும் ஹெச் ராஜா 2 பேர்னாலதான் ப்ரோ அந்த கட்சி ஒரு ரொம்ப 2 பேர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் விரட்டி விடணும். பொறுமையா பண்ணுவாங்க, ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க.
ஆர்கே நகர்ல எலெக்ஷன் நடக்குதுங்க. ஆர்கே நகர் வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அந்த தொகுதியில இருந்தாங்க. அவங்க செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது. அது டிடிவி தினகரன் போட்டி போடுறாரு. டிடிவி தினகரனுக்கு ஃபுல்லா ஓட்டு கேட்டுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் டிடிவிக்கும் ஏடிஎம்கேக்கும் சண்டை வந்துச்சு. எடப்பாடி டீமுக்கும் தனியாக போயிட்டாரு. அவர் போய் வந்து குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு, தொப்பில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கொக்கரில் மாறி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அங்கே நிற்கிது. அங்கே திமுகவே டெபாசிட் போயிடுச்சு. அந்த தொகுதியில சம்மந்தமே இல்லாம போய் இவங்க வேட்பாளரை போடுறாங்க. நோட்டா கீழே கட்சின்னு சொன்னாங்கல்ல, அது எந்த எலெக்ஷன்ல? ஒரே எலெக்ஷன் ஆர்கே நகர் தான். அங்க போய் இவங்க எதுக்கு கேண்டிடேட் போட்டாங்கன்னு தெரியாது, எதுக்காக எலெக்ஷன் நின்னாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணது எல்லாமே அவங்க பண்ணதுதான். அதான் இந்த ப்ரோ கட்சிக்கு பேட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நோட்டா கட்சின்னு எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு காரணமே அவங்க தான். அவரு தலைவர் என்னென்னலாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பண்ணி வச்சுட்டு போயிட்டு திரும்ப கவர்னரா இருந்து திரும்ப வந்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. என்ன பண்ண முடியும் ப்ரோ? ஆனா இதெல்லாம் திரும்பலாம் கவர்னர் ஆனதே பெருசு ப்ரோ. அவங்க எல்லாம் சரி ஏதோ ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பேக்கேஜ் மாதிரி கவர்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க, அதோட போயிருக்கணும். திரும்ப எலெக்ஷன்ல வந்து நின்று ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்றது ப்ரோ? அப்புறம் எலெக்ஷன்ல கேம்பெயின்ல வந்து ஒரு சாஃப்ட் டோன்லேயே பேசுறாங்க. ஒரு ஃபயரே இல்லை. இல்லை இவங்க எதிர்த்து நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஃபயரே இல்லை. நான் பண்றேன் அது ஒரு சிரிச்சுக்கிட்டு அது வந்து இங்க வந்து ஈடுபடாது. அது டிஎம்கே ஆப்போசிட்டா நீங்க இருக்கும்போதெல்லாம் அந்த டோனே செட் ஆகுது. அவங்க ஈக்குவலா நீங்க வந்து ஃபயர் பிராண்டா பண்ணணும். அது கொஞ்சம் லேக் ஆகுது அவர்கிட்ட. அவங்க ஒரு பெஸ்ட் கேண்டிடேட். ஓகே, அந்த நல்ல தொகுதி, பிஜேபிக்கு நிறைய ஓட்டு தொகுதி, அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, நேற்று கே நகர்லலாம் அண்ணாமலைக்காக நல்ல கூட்டம் வந்துச்சு ப்ரோ. சொன்னாங்க கேட்க நேரத்தில் ப்ரோ வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல. ஓகே பாய் கார்த்தி, தேங்க்ஸ் ஸ்பீக்கர். லக்ஷ்மி, பாலிடிக்ஸ் வேணா வேற ஏதாவது புதுசா யாராவது இருக்காங்களா பாரு. எப்பயுமே அதை இருக்கக்கூடிய வித்தியாசமா ஸ்பீக்கர்ஸ். இப்பதான் ப்ரோ தேடிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ப்ரோ கண்டுபிடிக்கிறீங்க நீங்க வரப்பதான் யாரோ புதுசா ஒருத்தர் வராங்க. நிறைய பேருக்கு லக்ஷ்மி வந்து புதுசா ஆப்ஷன் கொடுப்பான். ஐயப்பா அதை கொடுக்க மாட்டான். பொறுமையா வந்து பார்த்து வித்தியாசமா இருந்தாங்கன்னு கொடுப்பான். ஆனா நிறைய பேர் வளர்ந்ததுக்கு காரணம் லக்ஷ்மி ப்ரோ தான். இந்த மாதிரி சடனா யாரையாவது புதுசா இறக்கி விட்டு அவர் நல்ல பெருசா வளர்ந்துடுறாரு. கார்த்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தருண் தானே? ஆமாமா, சொல்லுங்க தருண். ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஞாபகம் இல்லையே, சொல்லுங்க. என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல ஜி, இது என்னது துணிவு வாரிசு ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் 1 வருஷம் ஆச்சுல, 1.5 வருஷம் ஆச்சு. ஆமாங்க, அப்ப ஃப்ரீயா இருந்தோம். அப்ப டெய்லி வாரிசா துணிவா? துணிவு தாங்க. இந்நேரம் கமெண்ட்ஸ்ல போட்டு இருப்பானுங்க பசங்க. ஆமா, அப்ப இல்ல, நிறைய பேர் சண்டை போட்டோம்ல. ஒருத்தர் 2 பேருன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர்ட்ட போட்டோம். அப்ப சேனலே 2 சேனல் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா இல்லையா? துணிவா வாரிசான்னு? ஏங்க மணிகண்டன் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? மணிகண்டன் தானே அவர் பேரு. மணிகண்டன் கோபி சாரி, கோபிநாத்தா? கோபிநாத் தானே உங்க கூட முட்டு குத்துனது பாரு. கோபிநாத், ஜெய்சூர்யா நடுவில் வருவாரு, வந்து நோண்டினே இருப்பாரு ஏதாச்சும். இப்பெல்லாம் வரதே இல்லை ஜெய்சூர்யா.
ஏதாவது ஃபேக் ஐடியில் கேட்டுன்னு இருப்பாரு. ஏதாவது விஜய் பத்தி பேசணும்னா ஹரிஷ் டக்குன்னு மைக் கொடுப்பீங்க, ஹரிஷ் உள்ள நுழைவாரு. இல்ல ஹரிஷ் வந்தாருன்னா கொடுங்க பேசுவோம். இப்போ ஃபுல்லா ஹரிஷ் வந்தாருன்னா பேசுவோம். இப்போ ஃபுல்லா அரசியலா போயிடுச்சு. ஏன் அவங்க அரசியலுக்கே வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன? அதுதான் ஜி, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அப்படியே டாபிக் மாதிரி வேற மாதிரி போய் இப்போ அது ஒரு ஃபயரா போயிட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ, கேக்குதா? கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இந்த பாய்ஸ் படம் என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ படம் அது? அதுக்கு பெரிய ப்ரொமோஷனும் அவர் பண்ணல, இந்த ப்ரெஸ் மீட் வைக்கல, எதுவுமே பண்ணாம அப்படியே ரிலீஸ் பண்ணாரு. இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருசா தேட்டர் கூட போடலன்னு நினைக்கிறேன். அது அதை பத்தி யாருமே கண்டுக்கலையே பெருசா. ஏன் என்னாச்சு? இல்ல ப்ரோ, இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு யாரும் வராங்களா? அவங்க யார் உண்மையாவே? இல்ல அது அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. காசு தொலைக்கிறதுக்கு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அவரே நடிச்சிருக்காரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ. ப்ரோ, ஆக்சுவலி உங்கள்ட்ட பேசுறதுக்காக நான் 1 மாசமா இது பண்ணேன். ஐயப்பன் ப்ரோ ஸ்பீக்கரே கொடுக்கல. அவன் அப்படிதாங்க. ஆக்சுவலி உங்க நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் இப்ப மதுரையில இருக்கேன். உங்களை 2 மந்த்தா எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி நான் சரி அப்ப இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் இந்த லைக்கா மதன் ஒருத்தர் இருப்பாருமா ட்விட்டர்ல, அவர்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன். உங்களை இது பண்ணவே முடியல. சரி அப்புறம் நீங்க ட்விட்டர்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சார், அதுல பார்த்தா நான் தான் உங்களுக்கு நம்பர் அனுப்பியிருக்கேன், அதாவது உங்க நம்பர் இல்ல அதுல. அதுக்கப்புறம் ஐயோ எப்படா கான்டாக்ட் பண்றதுன்னு டெய்லியும் வருவேன். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சரி எப்படி ஸ்பீக்கர் கிடைக்கான்னு தெரிஞ்சுட்டு போயிடுவேன். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ பிஜேபி சொல்றாங்கல்ல ப்ரோ, பிஜேபி வந்து ஒரு மாதிரி மதவாத கட்சின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா எனக்கு பெருசா பொலிட்டிக்ஸ் தெரியாது, இப்பதான் ரீசெண்டா வந்திருக்கேன், அதான். ஸோ அவ்வளோ ஃபுல் இந்தியா சைடு அவ்வளோ சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க தானே? ஏன் அவங்க பண்ணதான் எல்லாமே இருக்குங்க வரலாறு. நீங்க புதுசா வந்து கேட்குறீங்க. அவங்க மேல வந்து எல்லாமே ஆரம்பிச்சது எங்கன்னா பாபர் மசூதி தான் ஆரம்பிச்சது. அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. பட் இப்போ அது இல்லைன்றீங்களா, இல்ல இப்போ அது கம்மியா இருக்குன்றீங்களா? இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அந்த ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு அவங்க மேல ப்ளேம் பண்ணிட்டு இவங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொள்ளடிக்கிறதுக்கு வரதுக்கு விரும்ப முடியாது. சரி, ஓகே ப்ரோ. ஆனா இந்திரா காந்தி அவங்க பீரியட்ல எல்லாம் நிறைய முஸ்லீம்களுக்கே பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி நிறைய அந்த மாதிரிலாம் காங்கிரஸே பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனா அதை பத்திலாம் யாரும் பெருசா பேசல. உங்களை வந்து பிஜேபி சைடுல இருந்து அப்ரோச் பண்ணலையா ப்ரோ? எதுக்கு கட்சியில சேருங்க அப்படின்னு? அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க யாரும் பண்ணல. அப்படிலாம் கட்சியில சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஓகே. இப்போ எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 நடக்குன்னா ஏப்ரல் 19 வரையும் இதை பேசுவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஜூன் 4 வந்துச்சுன்னா ஜூன் 4லேருந்து ஒரு 10 நாள் அவ்வளோதான், முன்னாடி பின்னாடி. ஜூன் 4க்கு முன்னாடி ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சினிமா போயிடுவோம். நம்ம சினிமா பற்றி தான் நம்ம வேலை தான். சினிமா பற்றி தான் யோசிப்பாங்க தவிர இந்த அரசியல்ன்றது இப்போ பேசுறது தான். இப்போ எல்லாருமே நீங்களாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படினால பேசுறது தானே தவிர பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எனக்கு டவுட், ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணாமலை வரதா வந்து அப்போ அந்த மாதிரி பேச்சு அடிப்பட்டது, அது உண்மையா? அது உண்மைதான். அது நிறைய டைப் சொல்லிட்டாங்களே அவங்களே. குருமூர்த்தி சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே. அவரே கூட வந்து நான் சிஎம்மா இல்லை வேற ஏதாவது கேண்டிடேட் வந்து சிஎம்மா போட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காருல்ல ரஜினி மக்கள் இயக்கத்துல.
ஆனா ஒண்ணு ப்ரோ, அண்ணாமலை வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க பேசி பேசியே. ஓகே, வாழ்த்துக்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் கூகுள். தளபதி நெக்ஸ்ட் மூவி ஹெச் வினோத் கன்ஃபார்ம்ங்கிறாங்க. மோஸ்ட்லி அவர் தான் இருக்கும். மோஸ்ட்லி அவர் அவர் தான் தான் இருக்கும். அவர் தான் இருக்கும். வலைபேச்சு சொன்னாங்க, அதை கேட்டேன். சொல்லிட்டாங்களா? ஓகே, அப்போ அவர் தான். அது தெலுங்கு இன்னைக்கு டேரக்டர். சொன்னாங்களா? ஆமா, இன்னைக்கு நான் சொன்னாங்களா? இருக்காங்க. அவர் தாங்க. அவருக்கே சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிரேக் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான். அது ஒரு 2 ஏன்னா டேரக்டர் இதே வச்சு நம்ம முன்னாடி ஹெச் சொன்னோம்னா வினோத்துக்கு. நமக்கு ஒண்ணு ஃபோன் அடிப்பாங்க, நம்ம கேள்வி கேட்பாங்க. ஆனா, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான். சரி. ஹாய் ப்ரோ. திரும்ப வந்து நம்மகிட்ட கேட்ட ஏங்க வலைபேச்சில் முன்னாடி சொல்லிட்டாங்களா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம சொன்னோம்னா நம்மகிட்ட வந்துருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாவே ஹெச் வினோத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. வினோத்தம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ரோட் லைஃப் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி ப்ரோ, ஸ்லோவா போதா இல்லை நல்லா இருக்கா? ரொம்ப ஸ்லோ. அது மரியான் இன்னொரு வெர்ஷன். மரியான் படம் பார்த்தாலா? ரெண்டுமே ஒரே நாவல் தான். ஒரே நாவல் வச்சு எடுத்துருக்காங்க. ஓகே. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆக்டிங்கு, மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுமையா சினிமாவை ரசிச்சு பார்க்குறவங்களுக்கு ஓகே. ஆர்ட் ஃபிலிம் மாதிரி மற்றவங்களுக்குலாம் இருக்குமா வந்து ப்ரோ? மாறில இல்லை, ஆர்ட் ஃபிலிம் தான் அது. ஓகே ஓகே. ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்த மாதிரி. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் போட்டு ட்ரைலர் ஒரு மாதிரி ஓகே ப்ராமிசிங்காக இருந்தது. ஆனால் மூவியாக தெரில எனக்கு. நீங்க தமிழ்ல மரியான் பார்த்துருக்கீங்களா? தனுஷ் நடிச்சது. பார்த்துருக்கேன் ப்ரோ. மரியான் பார்ட் 2 தான் அது. அதே கதை தான், அதே மேக்கிங் தான். நியூனிட்டி இருக்கா ப்ரோ? அதெல்லாம் கிடையாது. ஏன்? ஒரு சீன் இருக்கு, அதுவும் பிருத்திவிராஜோடது. பரவாயில்ல. ஏங்க பிருத்திவிராஜனா அது ஓட்டிட்டுலாம் கிடையாதுங்க. ஏங்க சும்மா இவனு அவர் போய் மாட்டிக்குவாருங்க. அந்த சவுதியில வந்து பாலைவனத்துல மாட்டிக்குவாரு. அங்க தண்ணியே இருக்காது. அவன் ஒரு சீன் வரும். என்னன்னா, இவர் போன புதுசுல என்ன பண்ணுவாருன்னா, காலைல டாய்லெட் போயிட்டு கழுவுறதுக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போவாரு. வந்து மிதிப்பான் அந்த முதலாளி. வந்து மிதிச்சு, ஏன்டா நான் காசு கொடுத்து தண்ணி வாங்குறேன், உனக்கு துடைக்கிறதுக்கு இது கழுவுறதுக்கு தண்ணி இடம் உனக்கு அப்படின்னு மிதிச்சு, ஏங்க அப்ப நான் என்னதாங்க பண்றது அப்படிமா. அவன் மண்ணு யூஸ் பண்றா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஒருத்த வந்து டாய்லெட்ஸ்லாம் போயிட்டு அதுக்கு தண்ணியே யூஸ் பண்ணாம உடம்புல குளிக்காம தண்ணியே படாம ஒருத்தனோட உடம்பு இருந்து அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு அவங்கலாம் வந்து கல்யாணத்துக்கு ஏதோ கொண்டு போயிடுவாங்க. அந்த படத்துல போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் அந்த இடத்துல யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்குன்னு அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவன் குளிப்பான். அதுதான் அந்த சீன். அவ்வளோதான். ஒன்றும் தப்பாலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அது எமோஷனலான சீன் தான் அது. அவன் 2 வருஷம் கழிச்சு அவன் கேரளால வாழ்ந்தது வந்து தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துருப்பான். கடல்லன்ற ஆத்துல வந்து நீச்சல் அடிக்கிறது, குதிக்கிறது, டைவ் பண்றது, இந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தன் வந்து 2-3 வருஷம் தண்ணியே படாம உடம்புல தண்ணியே படாம குளிக்காம பாத்ரூம் போனா கூட தண்ணி வச்சு கழுவ முடியாது. அந்த மாதிரி இருந்த ஒருத்தன் வந்து இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உடம்புல தண்ணி படுறதுக்கு இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் போய் குளிப்பான். அந்த சீன் ஒண்ணு இருக்கும். அது எமோஷனலா தான் இருக்கும். அது தப்பாலாம் இருக்காது. பார்த்தா பாவமா தான் இருக்கும் நமக்கு. மணிகண்டன் நெக்ஸ்ட் மூவி என்னன்னா? மணிகண்டன் நெக்ஸ்ட் மூவி ஷூட்டிங் முடிஞ்சு, நம்ம ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் வினோத்குமார்னு, சினிமாக்காரன். அது இப்போ ரிலீஸ் ஆகும். இன்னும் ஆகும். கார்த்திக், ஹாய் ப்ரோ. 69 யார் ப்ரொடியூசர்? என்ன படம்? 69 தளபதி 69. 69 டிபிவி. அது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க தானா? அவங்க தான் இருக்கும். அவங்க தான் ரீசெண்டா அவங்க நியூஸ்
ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டைப் பண்ணலான்னு பண்ணலாம். அது தெரியல எனக்கு தமிழில். ப்ரோ லால் சலாம் ஓடிடி ஏதாவது சொன்னாங்களா ப்ரோ? இன்னும் சேல் ஆகலை ப்ரோ. அது ஓடிடி வரலையா? இந்த டெலிகிராமில் கூட வரலையா இல்லை ப்ரோ லால் எதுவுமே சலாம்? வரல ப்ரோ. அதுவும் வரல. எல்ஐசி மிஷின் சாப்டர் ட்ரீசர் 1 அதுவும் தமிழ் வரல ப்ரோ. புத்தாண்டுக்கு வருதுன்னு சொன்னாங்க. எதில்? எல்ஐசி ட்ரீசர்னா எல்ஐசி டீசரா? ஆமாம் வரப்போகுது. ஆனால் எப்போ டேட்டு தெரில. சீக்கிரம் வரப்போகுது. இதெல்லாம் வலைபேசி சொன்னதா? ஆமாண்ணா. அவங்க பொய்ய சொல்றாங்களோ உண்மையை சொல்றாங்களான்னு பார்த்தேன். இல்லை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிட்டா பிரச்சனை இல்லைங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா நம்மகிட்ட கேட்பாங்க. எல்ஐசி பிளான் பண்ணுறாங்க, டீச்சர் பிளான் பண்ணுறாங்க. ஏப்ரல். அது உண்மைதான். இல்லை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம்ல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லை ப்ரோ, நான் எனக்கு உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க. எல்லாரும் பழக்கம். ஓகே ஓகே. முன்னாடி மாதிரிலாம் சொல்ல முடியல. என்ன பண்றது? டக்குன்னு ஒன்று ட்வீட் போட்டால் டெலிட் பண்ணுங்கம்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இல்லை இது இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்மளை நம்பி ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, இதை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாளைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த இடத்துக்குள்ள அவங்கள போய் தள்ள வேணாங்க அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க நம்பி ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த படம் வந்து அடுத்த படம் இவர் பண்ணுறாரு, இந்த படம் டீசர் இப்போ வருது அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் அவங்க என்கிட்ட பேசும்போது என்னன்னா யோசிப்பாங்க, ஐயோ அவன்கிட்ட பேசுகிறோமா, ஏதோ ஒன்று சொன்னால் ஏதாவது சொல்லி விட்டுருவான், இல்லை ட்விட்டரில் போட்டுருவான் அப்படின்னு. அந்த இடத்துக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து இல்லைங்க, நீங்கள் சொல்ல வேணாம், நான் சொல்ல மாட்டேன். ஸோ போடுவேன்னு சொன்னால் போடுவேன், அவ்வளோதான். அதோடு நிரூபிக்கிறது. அது இப்போதைக்கு அது பண்ணுறதே இல்லை. இப்போ ரொம்ப நாளாச்சு இல்லைங்க. நான் நியூஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியுங்களா? இந்த வினோத் மேட்டர்லாம் வந்து நான் ரொம்ப மாசமா இது ஓடிட்டு இருக்க மேட்டர் தான் தெரியும். பட் நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். நாளைக்கு நம்ம கிட்ட பேசும்போது ஐயோ இவன்கிட்ட பேசலாமா வேணாமா, இது வினோத்னா சொல்லலாமா எப்படின்னா வேணாமான்னு யோசிப்பாங்க. தனுஷ் சார் படம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஆயிருமா? சப்போஸ் இந்த படம் நினைச்சுன்னா அது அடுத்த படமா இருக்கும். இது என்ன ஜானர் ப்ரோ? அதெல்லாம் தெரியல. ஆக்ஷன் தான் இருக்கும். பாலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க இதுல வலைபேசி. பாலிட்டிக்கல் ஏன்னா அது தெரியல. கார்த்திக் ப்ரோ, வினோத் வந்து நல்ல சாய்ஸ் தான். வினோத் விஜயோட கடைசி படம் அரசியலுக்கு முன்னாடி வர வரைக்கும் வரதுக்கு முன்னாடி படம் வந்து வினோத் பண்றாருன்றது நல்ல சாய்ஸ் தான், சூப்பரான சாய்ஸ் தான். அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு நான் நம்புறேன். வினோத் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாங்க, கடைசியில் சூர்யாவுக்கு போயிட்டாரு. கார்த்திக் ப்ரோ, இந்த சர்க்கார் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும்ல ப்ரோ, சிம்டாங்காரன், அந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்போ அந்த பாட்டு இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கேன், என்ன நினைக்கிறீங்க? சும்மா கேட்கிறேன். அதெல்லாம் மறந்தே போச்சு. இப்போ வந்து கேட்டு. சரி விட்டுருங்க. இல்ல நீ நினைக்கிற ஏதோ சொல்ல வர அந்த பாட்டை பத்தி சொல்லு. இல்ல அந்த பாட்டு ட்ரோல் மெட்டீரியல், பட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும் சொல்ல வரதுனால எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு கேட்க மாட்டியா? இல்ல அது அந்த லிரிக்ஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும் ப்ரோ. ஆமா அந்த டைம்ல அது வித்தியாசமா ட்ரை பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் கூட சொன்னாரு நிறைய பேர் அபியூஸ் பண்ணாங்க அந்த பாட்டுக்கு. பெருசா ஒர்க் ஆகல. பட் இப்பெல்லாம் நிறைய வியூஸ்லாம் இருக்கு ப்ரோ. இப்போ கார்த்தினா
சொல்லுங்க ப்ரோ. நான் இந்த வருஷத்துல வரப்போற சின்ன படத்துல எது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல என்ன படம் வருதுன்னு தெரியல. சின்ன படமா? ஆனா ஸ்டார் அது தெரியலையே. ஸ்டார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஸ்டார் சின்ன படம் தான் இல்லைங்க. அவர் என்னங்க 12-13 கோடி பட்ஜெட்டுக்கு படம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சின்ன படம் பசங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டார் பெரிய படம் தாங்க. நல்ல பெரிய பட்ஜெட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டாருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். ப்ரோ எஸ்கே முருகதாஸ் படம் அப்டேட் ஏதாவது இருக்கா ப்ரோ? அது தீபாவளி பிளான் பண்றாங்க இந்த வருஷம். ஓகே ப்ரோ. STR 48 என்னங்க ஆச்சு? அப்படின்னா டிசம்பர் வரும். STR 48 வந்து ஷூட்டிங் போகும் ப்ரோ. அது முன்னாடி சொன்னது தான். சொன்ன STR ஃபேன்ஸும் கோச்சிக்குவாங்க, என்ன பண்றது. அவர் தயவு செஞ்சு வேற படம் நடிக்கலாம். இல்லை இது நீ நடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. இந்த டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணதுக்கு வந்து அவர் 2 படம் நடிச்சிருக்கலாம். அவர் டைம் வேஸ்ட் பண்றாரு. அவர்கிட்ட யார் சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. கார்த்தி ப்ரோ தீபாவளிக்கு விடாமுயற்சி வருதுதானே? இல்லையே, அதெல்லாம் இல்லை. தீபாவளிக்கெல்லாம் வராது. முன்னாடியே வரும். தீபாவளிக்கு வந்து ரஜினி படம் வருது, வேட்டையன். அது லைக்கா. ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா படம் ஷூட்டிங்கே இன்னும் பாதி இருக்குல்ல. அப்போ தீபாவளிக்கு அப்புறம் வரும். தீபாவளிக்கு அப்புறம் வந்தால் டிசம்பர் தான் டேட் இருக்கு. அப்புறம் ஜனவரியில் வந்து குட் பேட் அக்லிக் இருக்கு. ஸோ அதனால ஒரு குழப்பமாக தான் இருக்கும். நான் அதே சப்டேட் இருக்கா குட் பேட் அக்லி இந்த மாதிரி இருக்கும். ஆதிக் ப்ரோ கூட பேசுறீங்களா? இல்லை, அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் பேசல. ஆக்ஷன் படம் தான் இருக்கும். கண்டிப்பாக ஆக்ஷன் படம் தான். அது ஃபேன் பாய் சம்பவம் தாங்க. அவர் பயங்கரமான ஃபேனுங்க. அஜித்துக்கு வந்து அவர் தலை ஃபேன், வெறித்தனமான தலை ஃபேன் அவர். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நல்லா பண்ணிடுவார் ஆதி. கார்த்தியான எஸ்கே என்ன போய் பாத்துருக்காப்ல லோக்கி என்னன்னா என்ன 171க்காக என்ன கதை? அப்படியா? லோகேஷ் பர்த்டேன்னு சொன்னாங்க. இல்ல இது வேற போட்டோ. அது இன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்த போட்டோ. இல்ல பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. அது பர்த்டே செலிப்ரேஷன்ல தானே ப்ரோ வந்துச்சு கூட ஒரு போட்டோ. இது தனியால இருக்கு. அதே ட்ரெஸ் எஸ்டிஆர் வந்து அவர் டைமிங் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாருங்க. ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த ஓடிடிலாம் மார்க்கெட் ஏறின சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாநாடுன்னு ஒரு படம் நடிச்சார். அப்போ தான் அவருக்கு மார்க்கெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு படம் பிடிக்கு நடிச்சார், மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ ஓடிடி திரும்ப இறங்குற டைம் வந்துருச்சு. எல்லா ஹீரோவும் 50 கோடிக்கு வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூட இருக்கும் தனுஷும் ஆகட்டும், எஸ்கே ஆகட்டும். இவர் அதை பண்ணாமல் இன்னும் இது என்னங்க சும்மா டயலாக் மாதிரியே பேசிட்டு கொலை பேசிட்டு இருக்கேன், நான் வந்து இதை பண்ணுறேன்னா ஏன் தனுஷ்லாம் வந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கு. நடிச்சு தள்ளுறாருங்க. எஸ்கே நடிச்சு தள்ளுறாருங்க. உன் படம் வந்துகிட்டே இருக்குங்க. வருஷம் ஒரு படம் 2 படம் வந்துட்டே இருக்கு. இவர் ஏன் டைம் வேஸ்ட் பண்ண? எனக்கு வருத்தம் தான். என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று சொல்லி தான் ஆகணும். கோச்சுக்கிட்டா கூட சொல்லி தான் ஆகணும். ப்ரோ அந்த நிலவுக்கு இனிமேல் என்னடி கோவம் அது முடிஞ்சிருச்சா ப்ரோ ஷூட்டிங்? அது தெரியல ப்ரோ. அது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவாருங்க அவர். ஒரு 20 நாள் 30 நாளில் முடிச்சிருவாரு. ஹலோ கார்த்திகா, இப்ப ராயன் முடிஞ்சிருச்சா ஷூட்டிங்? படமே ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அடுத்த மாசம். எப்போ வரும் படம்? மேல ரிலீஸ் ஆகும். அப்போ அமரன் எப்போ ப்ரோ வரும்? அமரன் ஆகஸ்ட்ல வரும். கோட் கூட கிளாஸுங்களா? இல்லை, இன்னும் மேக்கு அப்புறம் வர படம் எதுவுமே ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. எல்லாமே பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ப்ரோ 69 ப்ரொடியூசர் யாருன்னு சொன்னீங்க? அது கேட்கல. இந்த டிவிவின்னு ஒரு கம்பெனி இருக்காங்கல்ல, RRR. ஆமா டிவிவி. யார் ப்ரோ மியூசிக் டைரக்டர்?
அதெல்லாம் தெரியல ஹெச்டி. சரி ப்ரோ இந்தியன் டூ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்களா ப்ரோ? ஆமாம், எலெக்ஷன் முடிய எதுவுமே பண்ண முடியாது. எலெக்ஷன் 20 நாள் தான் இருக்கு, அது பண்ண முடியாது. அதுக்கு ப்ரொமோஷனுக்கு டைம் வேணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அது தெலுங்கு, ஆந்திரா வேறு எலெக்ஷன் இருக்கு, மேலே தான் இருக்கு ஆந்திரா எலெக்ஷன். ஓ அப்போ ஆடியோ லான்ச்லாம் வச்சுட்டு அப்புறம் ரிசல்ட் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஆந்திரா எலெக்ஷன் மேலே இருக்கிறதுனால இந்த படம் ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுவாங்க, தெலுங்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க இந்தியா ஃபுல்லாக. அப்படின்றதுனால இந்தியா ஃபுல்லாக எலெக்ஷன் வந்து ஜூன் இந்த மே எண்டு வரைக்கும் இருக்கு. அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே பண்ணவே முடியாது. ஓ பேன் இந்தியாவோட ரிலீஸ் ஒரு பண்ண ஒரு முடியாது. ஸ்டேட் வந்து ஒரு ஆமாம், ஒரு ஸ்டேட்டை ஒரு இப்போ ஆந்திரா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டில் தான் இருக்கும் போது. ஸோ அந்த டைமில் தெலுங்குல ரிலீஸ் பண்ணால் ஒன்றும் இருக்காது. ஸோ அதை பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய படம் பேன் இண்டியா படம். Hello, Karthik bro, கேக்குதா? Hi bro. Bro, in the year Collywood record revenue generate ஆமாமா, because top 10 stars எல்லாரும் our most promising movie in the year release ஆகுது. ஸோ எல்லா படமும் ஹை பட்ஜெட்டாகவும் இருக்கு, மேக்கிங் வைஸும் சூப்பராக தெரிய மாதிரி இருக்கு, அப்புறம் அவ்வளோ ப்ராமிஸாகவும் இருக்கு. இது வரைக்கும் ஆமாம், இது வரைக்கும் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அடுத்த 6 மாதத்தில் இருக்கு. எல்லாரும் ஒரு படமும் இருக்கு. ரஜினி படம் இருக்கு, கமல் படம் இருக்கு, விஜய், அஜித், சூர்யா, அதான் ப்ரோ, டாப் 10 ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் தனுஷ், ப்ராமிசிங் மூவி இந்த இயர் எஸ்கே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லார் படமும் இருக்கு. அதனால எதிர்பார்க்கலாம். அதில் ஒரு 2-3 படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஆமாம் ப்ரோ, அதான் லைக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெக்கார்ட் ரெவன்யூ கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. லைக் பிகாஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எல்லாம் டாலிவுட் பாலிவுட்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனால் இந்த இயர் காலிவுட்ல டாப் 10 ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ப்ராமிசிங் மூவி இருக்கு. ஆமாம், எதிர்பார்ப்போம். ஹாய் ப்ரோ. அரசியல் பேசலாமா? சொல்லுங்க ப்ரோ, பேசலாம். இப்போ வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பிஜேபி, டிஎம்கே அந்த மாதிரி தேர்ட் பிளேஸ்ல தான் ஏடிஎம்கே அந்த மாதிரி இருந்தது. பட் அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறமா அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார்? டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாறுற மாதிரி இருக்கு. இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது நான் பிஜேபி சப்போர்ட்டர் தான், நான் அது வேணா ஒத்துக்கிறேன், அது கன்ஃபார்ம் தான். பட் அந்த ஃபீல்டு வந்து மாறுற மாதிரி இருக்கு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்பயுமே ஏடிஎம்கே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஏடிஎம்கேக்கான போர் ஓட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர்ட்ட சொன்னது தான். அதுதான் அவங்களுமே வந்து பாமக ஏன் 10 தொகுதி கொடுத்து கூட்டணி சேர்த்தணும், அவங்க வேணும் இல்லை நாங்களே நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கனால அவங்க ஏன் செய்கிறாங்க, ஏன் கூட்டணி சேர்த்துறாங்க அப்படின்னா ஏடிஎம்கேன ஓட் பேங்க், ஏடிஎம்கேக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ரெட்டலைக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல சண்டை போட்டால் நம்ம இவங்கெல்லாம் வச்சுட்டு சண்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் பிஜேபி முன்னாடியே அந்த ஸ்டாண்ட் எடுத்து தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டி டஃப்பாக தாங்க இருக்கும். 50 வருஷம் வரலாறுங்க அது ஏடிஎம்கே டிஎம்கேன்றது. இன்னைக்கு நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. 50 வருஷமா இவங்க வந்து ஒரு விஷயத்த போட்டு வச்சிருக்காங்க. திமுகவா அதிமுகவா, ஒரு 50 வருஷம் ஒரு கம்பெனி நடத்துனீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி தான் அவங்க என்ன நடந்தாலும் சரி நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், என்ன நடந்தாலும் அதிமுக தான் ஓட்டு போடுவோம்னு அவங்க மைண்டுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் அவங்க பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க் வேணும், பெரிய இது வேணும். அதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க பிஜேபி. அது ரொம்ப ப்ராக்ரெசிவாக போயிட்டு இருக்குங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து நல்ல நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு லாஸ்ட் 1 இயர் 2 இயர்ஸாவே நல்லா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வந்து கடைசியில கோட்டை விடுறது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. யாரு கோட்டெல்லாம் இல்ல, கோட்டெல்லாம் யாரும் இல்லைங்க. யாரு அந்த அளவுக்கு அவங்க என்னங்க அவங்க உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா இங்க எல்லாம் வந்து நல்ல மீட்டிங்ஸ் எல்லாமே போடுறாங்க. கிருஷ்ணகிரி சைடு அந்த பார்த்தீங்கன்னா வீடு வீடா வராங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த சைட்லாம் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லாமே வராங்க. பட் அந்த பிஜேபியில அந்த ஃபீல்டுல ஒர்க்கர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அது வந்து இங்க இருக்க நெரேட்டிவ், இருக்க மீடியா சொல்ற நெரேட்டிவ்ங்க. அது எல்லாம் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா அப்பதான் சொல்லுவாங்க. யூடியூப் சேனல்ல எல்லாருமே மீடியாவில் பேசுறவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அகேன்ஸ்ட் பிஜேபி தான். அவங்களுக்கு தேவை இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்கணும், அதை தாண்டி பிஜேபி வரவே கூடாதுன்னு தான்.
இன்னைக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்காருங்க ஒரு பேட்டியில் பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் என்னமே சொல்லியிருக்காரு, 32 பக்கத்துக்கு ஒரு சீட்டு எடுத்து எல்லா ரவுடி பசங்க பிஜேபியில் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு பிரச்சாரம். அது அவர் பிஜேபி மேலே வைக்கிற நெகட்டிவ் விமர்சனம் தான். அந்த ரவுடி பசங்க என்ன வேலை பார்ப்பாங்க? நீங்கள் பூத் கமிட்டியிலும் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். அப்போ இந்த 270 பேர் யாரு? இவங்க என்னன்னா இவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜான் பாண்டியனை மீறி வந்து திருநெல்வேலியில தென்காசிலாம் யாருங்க பூத் கமிட்டி? டிடிவி மீறி யாருங்க? மீடியால வந்து சொல்லவே மாட்டாங்க மீடியால. இந்த சவுக்கு சங்கர், அந்த மணி அவங்களா இருக்காங்க பாத்தீங்களா? அன்புமணியை மீறி யாருங்க பூத் கமிட்டி தருமபுரியில? ஏசி சண்முகம் இருக்காரு அந்த பக்கம். யாரு இப்ப எந்த பூத் வேலை செய்ய முடியும் இவங்களை தாண்டி? நீங்க சும்மா ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டே இருக்க வேண்டியதான். தர்மபுரி அந்த சர்க்கிள்ல இருக்க ஏதோ ஒரு தொகுதியில பாமக மீறி வந்து என்னங்க பூத் கமிட்டி? பாமக இல்லாம பூத் கமிட்டி இல்லாமல ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. ஜான் பாண்டியனுக்கு இல்லையா சவுத்துல? டிடிவிக்கு இல்லையா? ஓபிஎஸ்க்கு இல்லையா? இந்த பக்கம் வந்து ஏசி சண்முகத்துக்கு இல்லையா? வீடூர்ல, கடலூர்ல பாமக இல்லையா? திரௌபதின்ற படம் கடலூர் மட்டும் எவ்வளவு தெரியுமா கலெக்ஷன் உங்களுக்கு? சவுத் ஆர்காடு மட்டுமே அந்த படம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கலெக்ஷன். சவுத் ஆர்காடு ஏரியா மட்டும். அந்த படத்து மேலே விமர்சனம் இருக்கலாம் சொல்றேன். அங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குங்க. அது அடர்த்தியான பெல்ட், 1 இயர் பெல்ட். ஸோ அங்கெல்லாம் பூத் கமிட்டி வேலை செய்யாதா? பாமக பூத் கமிட்டி வேலை செய்யாதா? எப்படியும் நமக்கு ஒரு 5-6 சீட் ஜெயிச்சா நல்லதுதான். அதுக்காக தான் ப்ரோ. நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, தமிழ்நாட்டில் பிஜேபி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்ணாமலைன்னு பிரிக்கலாமா ப்ரோ? கண்டிப்பா. அவர் வந்தோடனே நிறையா எப்படி சொல்கிறது ப்ரோ, ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒரு டிவி நான் போட்டு பார்க்குறனாலும் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு அந்த லெட்டர்ஸில் ஓடும்ல ப்ரோ, அண்ணாமலையை பற்றி ஏதாவது ஒரு டாபிக் ஓடிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. அந்தளவுக்கு அவர் பாப்புலராக இருக்கார் லாஸ்ட் 6 months மட்டும் நான் சொல்கிறேன். கார்த்திக் ப்ரோ, எனக்கு ஜென்ரலா இன்னொரு டவுட்டு. இப்ப திரும்ப மோடி ஜெயிச்சுவார் எப்படியும், அது கன்ஃபார்ம் தான். ஆனா அவரே ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் அவரு பிஎம்ஆ இருந்துட்டு திரும்பி மாத்துவாங்களா, இல்ல அவரே அந்த 5 வருஷம் இருந்துட்டு தான் முடிப்பாங்களா? ஏன்னா யோகி ஆதித்யநாத் எல்லாம் பிளான் பண்றாங்க நிறைய மீடியால. அதெல்லாம் சும்மா இங்க இருக்கிறது மீடியால எதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் இருந்து 2029லயும் அவர் தான் பிஎம் ஆவாரு. 4 டைம் இந்தியாவில் யாருமே பிஎம் ஆனதில்லைன்னு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு தான் போவார். ஓகே ஓகே சரி ஓகே ப்ரோ. நான் டெலிகாலிங் ஒர்க் தான் பார்க்குறேன் இங்கே மதுரையில். நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்கும், அதனால நான் போகிறேன். எனக்கு உங்கள் நம்பருக்காக தான் நான் இங்கே வந்தேனே. டிஎம் அனுப்புகிறேன். எனக்கு டிஎம்ல அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ப்ரோ. மதுரையில் ஒர்க் கிடச்சிருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இருக்கு, வருவேன். எலெக்ஷனுக்கு சென்னை பக்கம் வருவேன். சென்னையில் தான் ஓட்டு உங்களுக்கு? ஆமா ப்ரோ, எனக்கு மகாபலிபுரத்துல தான் ஓட்டு இருக்கு. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாகவும் பேசலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க சொல்ற ஒரு சில டாபிக்ஸ்ல சில டிஸ்கஷன்ஸ், இது டிஸ்கஷன் தான். சொல்லுங்க ப்ரோ. ஒரு நாள் ஒரு பையன் கேட்டிருந்தாப்புல இந்த மாதிரி பிஜேபி என்ன பண்ணியிருந்தது அப்படின்ட்டு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சொன்னீங்க
அது எனக்கும் தெரியல. பட் ஆனா நான் வந்து கூகுள்ல போய் அடுத்தது தேடி உடனே தேடி பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டக்குன்னு இதெல்லாம் அது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்னதா? ஆமா ஆமா நீங்க சொன்னதுதான். அந்த ஒரு நாள் பயங்கர சண்டை கூட போயிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கன்னு ஒரு பையன் கேட்டார் ஆமா இல்லையா? ஆமா. அப்ப டக்குன்னு வரலன்னு சொல்லிட்டேன். 2 நாள் கழிச்சு தான் ஒரு பதில் சொன்னீங்கல்ல. அந்த 2 நாளைக்கு அப்புறம் சொன்னீங்க. எனக்கு டக்குன்னு அது அந்த டைம்ல தெரியல. நானே போய் கூகுள்ல தான் தேடி பார்த்தேன். அப்பதான் முத்ரா லோன்லாம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. இல்ல நான் பேசுனது எனக்கு அதுக்கு இல்ல இல்ல முன்னாடி நான் வரைக்குமே பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்னதுக்கு சொல்லுங்க. இல்ல நான் டிஸ்கஷனுக்காக தான் கேட்கிறேன். அப்படி சொன்ன மாதிரி எனக்கு கன்வே ஆச்சு. அதனால கேட்கிறேன். நான் இது வந்து நான் அதை சொன்னேன்னு கேட்கிறேன். இது அந்த அந்த பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் நீங்க பாருங்க. நான் அந்த வார்த்தையை சொன்னோன்னு கேட்டேன். உங்களுக்கு சொன்னது அப்படிதான் தோணுச்சுன்னு நீங்க. தம்பிகிட்ட நான் 1 மணி நேரம் பேசினேன், பதில் சொன்னேன். டாக்டர் டூஜின்னு ஒருத்தர் வந்தாரு, பதில் சொன்னாரு. அதெல்லாம் உங்க காதலே கேட்கல. அதுக்கப்புறம் நான் வந்து பேசினதுன்னா 2 நாள் கழிச்சு பேசின இல்ல 2 நாள் கழிச்சு பேசின மாதிரி தான் உங்களுக்கு தோணுதுன்னா என்ன உங்க பண்ண முடியும்? அது உங்களுடைய உங்களுடைய 2 பிரச்சனை. நாளைக்கு அப்புறமேட்டு நீங்க நார்மலா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா நார்மல் டிஸ்கஷன் தான். நீங்க சொன்னது என்னன்னா இந்த மாதிரி அது உங்களோட பிரச்சனை. கேட்டவங்களுக்கு தெரியும். நான் இப்ப அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. நானும் கேட்டதுனாலதான் ப்ரோ கேட்கறேன். இல்ல தப்பாவோ உங்களை ட்ரிகர் பண்ணணும்னு கேட்கல. எனக்கு அப்படி கன்வே ஆச்சு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்க சொல்லும்போது என்னடா டக்குனு இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால கேட்கறேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறமேட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? சோ அந்த டாக்டர் டூஜி எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்போ வந்து அந்த முத்ரா லோன் அந்த மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல ஒரு அதுலயே நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு போயாச்சு. அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமேட்டு பேசும்போது நீங்க 2 or 3 days நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு டேட்லாம் தெரியல. அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க, யூடியூப்ல தான் கேட்டேன் நானும். அப்ப சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அவரு கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லைங்க, அவர் கேட்டோன்னு அப்ப நான் கூகுள்ல போடும்போது கேட்டோன்னு சொன்னா இல்லையா? அதுதான் ப்ரோ சொல்றேன். அவரு அதை 2 நாளைக்கு அப்புறமேட்டு சொல்லியிருந்தீங்க. அவரு கேட்ட உடனே எனக்கு அது டக்குன்னு வரல. உடனே நான் கூகுள்ல போட்டேன். அப்பதான் அந்த முத்ரா லோன் வந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனால கேட்டேன். ஏங்க உங்ககிட்ட ஃபேக்சுவலா ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட்டை கேட்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து சும்மா அடிச்சுட முடியாதுல்ல. என்ன பண்ணியிருக்கு 4 சொல்லுங்க. 4 நான் சமூக நீதி சமநீதி அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த உருட்டுலாம் இங்க உருட்டிட்டு இருக்காங்கல்ல. ஜாதி ஒழிச்சோம், சமூக நீதி, நீங்களாம் படிக்கிறது காரணமே அவங்க தான் அப்படின்னு பேச முடியாதுல்ல. அப்போ அவர் கேட்குறாரு ஃபேக்சுவலாக சொல்லும் போது என்ன சொல்லணும்? அவங்க 40 லட்சம் பேத்துக்கு வந்து 6,000 ரூபா விவசாயிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 40 லட்சத்தை எங்க பார்க்கறது? நான் இல்ல அது எங்க ஊர் சைட்லயும் நான் எங்க பாக்குறது வாங்கியிருக்காங்க. சும்மா அடிச்சுட்டு போறதா? அடிச்சுட்டு போறதுதான் யாரும் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அடிச்சுட்டு போலாம். ஓகே, ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, ரொம்ப எங்க 4 விஷயம் சொல்லுங்க, நான் வந்து ஏத்துக்கிறேங்க அப்படின்றாரு. அப்போ அவருக்கு ஃபேக்சுவலா ஒரு பாயிண்ட் சொல்லணும். ஃபேக்சுவலா வந்து இல்லைங்க 60 லட்சம் பேத்துக்கு டாய்லெட் கொடுத்துருக்காங்க, 40 லட்சம் பேத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு லோன் கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கோடி வந்து முத்ரா லோன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லுவேன். இந்த நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து எடுக்க முடியும்? நீங்க டக்குன்னு சும்மா வந்து நான் வந்து சமூக நீதி காப்பாத்தினேன் சமநீதி காப்பாத்தினேன் அப்படின்றது யாரும் அடிச்சு விட்டுக்கலாம். நான் லைப்ரரி கட்டினேன், பிங்க் பஸ் கொடுத்தேன், இப்படின்றதெல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம். யார் வேணாலும் பண்ண 6,000 கொடுத்தேன், 4,000 கொடுத்தேன், இந்த சென்னை ஃபிளைட்டுக்கு வந்தவங்கலாம் மகளிருக்குலாம் 1,000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபேக்சுவலாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஃபேக்சுவலாக தான் சொல்லணும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவானுங்க, இல்லைனாலுமே நம்ம வந்து ப்ரொபேண்டான்னு சொல்லுவாங்க. பட் அதை சொல்லணும்ல. சிஏ பற்றி கேள்வி கேட்குறீங்க, எப்படி சிஏ பற்றி பதில் சொல்ல முடியும்? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்து அதை தான் சொல்ல முடியும். சும்மா வந்து ஆமாம் இல்லை பைனரியாக ஒரு பதில் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? நீங்கள் யாரையும் ஏற்றுக்குவீங்களா? நல்லது கெட்டதுன்னு பேசிட்டோம், முடிஞ்சா ஏங்க இது நல்லதுங்க இது கெட்டதுங்க அப்படின்னு சொன்னால் யார் ஏற்றுக்க போகிறீங்களா? கிடையாது இல்லை. ஓகே ப்ரோ. இன்னொன்னு
இப்போ இந்த 11 மெடிக்கல் காலேஜ் திறந்தது, அதை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஷன்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ மைக் கிடைக்கல, அதனால இப்போ கேட்கணும்னு நினைச்சேன், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால அந்த ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, பிஜேபியில 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு அதுக்கு ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு ஸ்கீம் தானே, அதாவது ஓவரால் இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்கீம். யார் வேணா அதை வந்து எந்த ஸ்டேட் வேணாலும் இது பண்ணலாம். அதை இங்க இருக்கிற ஸ்டேட்டோ இல்ல மற்ற ஸ்டேட்டோ, உத்தரப்பிரதேஷ்லயோ குஜராத்லயோ இங்கேயோ கேரளாலயோ யார் வேணாலும் இவ்வளோ இத்தனை எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ காலேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்டு அதை வாங்கி அதை அலாட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வர ஃபண்டு தானே அது. அதை ஃபுல் இதுவுமே அங்கதான் பண்ண மாதிரி அன்னைக்கு அப்படி சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க 2004 2014 வரைக்கும் இருந்தீங்கல்ல, நீங்க எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் டெல்லியில மட்டும் எய்ம்ஸ் இருந்துச்சு? நீங்க எய்ம்ஸ்ன்னு செங்கலை தூக்கி அலறீங்களே இப்போ. 2004 2014 வரைக்கும் யாரு நீங்க? இத்தனைக்கும் கூட்டணி கட்சியிலே இருந்தீங்க, கூட்டணி ஆட்சியும் நடத்திட்டு இருந்தீங்க. உங்க சப்போர்ட் இல்லாம ஆட்சி நடக்காதாங்க. அப்ப நீங்க வந்து டெல்லியில மட்டும் ஏன் எய்ம்ஸ், இங்க எய்ம்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்கூடாது. இப்ப ஏன் செங்கலை தூக்கிட்டு அலறீங்க? அது யார் கொண்டு வந்தா? இவங்க தானே கொண்டு வந்தாங்க. இந்தியா ஃபுல்லா மெடிக்கல் காலேஜ் கொடுத்தது இவங்க தானே. அப்ப நீங்க 1000 ரூபா கொடுத்தா சொல்லி காட்டலாம். நீங்க வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி பிங்க் அடிச்சா சொல்லி காட்டலாம், அதுக்கு விளம்பரம் போட்டுக்கலாம். இன்னொன்னு வீடு கட்டுற திட்டத்துக்கு வந்து அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்க. இன்னொன்னு எல்லாமே பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லுங்க, வெறும் 29 பைசா தான் எங்களுக்கு கொடுத்தீங்க, வேற எதுவுமே கொடுக்கலன்னு நீங்க சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அவங்க. எது சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு ரெடியா இருந்த ஒரு கவர்மெண்ட் மன்மோகன் சிங் மாதிரி இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் நாட்டை காப்பாத்தினேன், எங்களெல்லாம் காப்பாத்தினேன், நாங்களாம் சாப்பிட்றதுக்கு காரணம் நீங்க தான் அப்படி சொன்னா ஏத்துக்கிறது ஓகே. உங்களுக்கு பதில் சொன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க ப்ரோ. நான் டிஎம்கே காங்கிரஸ்ல இந்த விஷயங்கள் ஃபேக்சுவலா தான் கேட்கிறேன் நான். இதுல எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்தது, அதனால கேட்கிறேன். சொல்லும் போது எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அவங்க பண்ணது அவங்க சொல்லதான் செய்வாங்க. பட் இவ்வளவு நாளா சொல்லாம உங்களுக்கு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னு என்ன பண்ண முடியும்? இப்போ எந்த கவர்மெண்ட் பண்ணல அதை சொல்லுங்க. இல்ல இப்போ நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் அதை கட்டியிருந்தாங்க கரெக்டுங்களா? அந்த 11 மெடிக்கல் காலேஜஸ்ல நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2000 crores பக்கமா வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவரால் இந்தியா ஃபுல்லா. அதுல நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருந்தாங்க. அதுல ஒரு காலேஜ் நாமக்கல் மெடிக்கல், அதுல 11 இருக்கு மொத்தத்துல, நாமக்கல்லும் ஒண்ணு. நாமக்கல்ல அந்த மெடிக்கல் காலேஜுக்குன்னு தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸோ எதுவும் கிடையாது. ஃபண்ட் அலாட் பண்றது அவங்க, ஓகேவா? நாமக்கல்ல இருக்கிற அந்த காலேஜை கட்டுறதுக்கான எஸ்டிமேட் போடுறதா இருக்கட்டும், இடம் லேண்ட் அக்விஷன் பண்றதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் பண்றது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி எஸ்டிமேட் எல்லாம் போட்டு ஃபண்டு மட்டும் தான் அங்க இருந்து வாங்குறாங்க. சோ அதனோட பெரிய பார்ட் இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்படி சொல்றேன். அன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை கட்டி கொடுத்ததே அவங்க தானே, நீங்க எப்படி வந்து நீங்க புரியலங்க. ஒரு திட்டம் இல்லைங்க, ஒரு திட்டம் வருது அப்படின்னா ஒன்று நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சொல்லிக்கோங்க, பெருமையா சொல்லிக்கோங்க. திமுக அரசு தான் வந்து திமுகவும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக வந்தது, ஓகேவா? அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது வந்தது. எடப்பாடி வந்து கிளைம் பண்ணிக்கிட்டோம், கிளைம் பண்ணிக்கோங்க, யார் வேணாம்னா. அப்ப கிளைம் பண்ண முடியலன்னு தெரியுது இல்ல? இல்ல கிளைம் பண்ண இல்ல, இங்க பேசுறத சொல்றேன், நம்ம ஸ்பேசஸ்ல பேசுறத சொல்றேன் நான். அப்ப எல்லா ஃபண்டுமே வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா இடத்துலயும் கொடுக்கறது வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் கொலாப் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுவும் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க பேசும்போது இல்ல ப்ரோ, அதை வாங்குறது அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட் தானே அதிகம். அன்னைக்கு பேசும்போது இதை கொடுத்தது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து ஒரு டிஸ்கஷனுக்காக கேட்கறேன். நீங்க எனக்கு நான் ஏதாவது தப்பா கேட்டு நீங்க புரிய வச்சாலே எனக்கு ஓகே தான். நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு தாங்க இதை சொல்றோம். நீங்க எதுவுமே பண்ணல, மோடி வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது தாங்க சொல்றோம். அவங்க ஆக்சுவலா இது வந்து பெருசா விளம்பரப்படுத்தலாம், ஓகேவா? மோடி எதுவுமே பண்ணல நீங்க சொல்லும் போது தான் இந்த பதில் வருது அவங்க கிட்ட இருந்து. கார்த்திக் ப்ரோ. ப்ரோ துரை பேசுறேங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் துரை, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு தான் ஃபேஸ்புக் ஆன்லைன் வந்து பார்த்தேன். சரி, உள்ள இருந்தீங்க. ஹலோ, சொல்லுங்க துரை. இன்னைக்கு தான் லட்சுமிகாந்த் தான் இன்னைக்கு மைக் கொடுத்துருக்க அப்படிங்க. ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. நீங்க சொல்ற மாதிரி ப்ரோ, பிஜேபியில தான் ப்ரோ நிறைய அங்க நம்ம ஏரியாவில் எல்லாத்துக்குமே வந்து தெளிவே தெரியாத விஷயம்னா இந்த
கிசான் திட்டத்துல வருஷம் 6000 அமௌண்ட் கொடுக்குறாங்கல்ல. வருஷம் 6000, 4 மாசத்துக்கு ஒருக்கா 2000 பிஜேபி மூலியமா தான் வருது. ஹலோ, சொல்லுங்க. ஊன்னு சொன்னாதான் பேசுறீங்களா? சரி சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சவுண்ட் வராத மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வருஷம் கிட்ட 6000 வருதுங்க. நம்ம ஏரியாக்கார நீங்க சொல்ற மாதிரி என்ன முக்கால்வாசி பேர் இந்த திட்டங்கள் தெரியலேன்னு சொல்றாங்களா. அன்னைக்கு கூட யாரும் கார்த்திங்கிற ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அப்படி இந்த கான்வர்சேஷன்ல. என்னங்க இது போட்டாதான் பேசுவீங்களா? கேப் போடாம பேசுங்க, கேட்டுதாங்க. ஆனா ப்ரோ, ஆனா நம்ம ஏரியாவில் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குங்க ப்ரோ. நம்ம சர்க்கிள் வந்து எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் எல்லாத்துக்குமே அந்த இது வருதுங்க. ஆனா வந்து இது வந்து கவர்மெண்ட்ல வந்து சென்ட்ரல் வந்து கொடுக்குறாங்கதான் நினைச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுங்க, பேசுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. டவர்லாம் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு பழக்கமாயிட்டே இருப்பாரு. ஃபோன்ல பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லி பழக்கப்படுத்திட்டே இருப்பாரு. ஆமா ப்ரோ. சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல வேணாம் ப்ரோ, சரி நான் உங்களுக்கு நேர்லயே பேசிக்கிறேன். ஓகே பாய். ஹலோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சொன்னேன், கிண்டலுக்கு சொன்னேன். இல்ல சும்மா இல்லாத எனக்கு நம்ம அந்த போன்ல பேசுற மாதிரி பேசுறதுனால நம்மளுக்கு அது ஃபர்ஸ்ட் பேசும்போது எல்லாருக்கும் அதான் தோணும். அது ஓகே. அதான் நீங்க ஆப்போசிட்ல சைலண்டா இருக்கும்போது நம்ம யார்கிட்ட பேசுறோம் அப்படின்ற மாதிரி தெரியாம பேசுவீங்க. கரெக்ட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க ப்ரோ. சரியா, அது நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. உங்கள்கிட்ட நேர்லயே பேசிக்கிறேன் போன்ல. இருந்தாலும் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்றது ரொம்ப உண்மையா ரொம்ப பெட்டரா இருக்கு ப்ரோ. நீங்க இதே மாதிரி பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே 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 துரை. ஹாய் ஹாய் ஹாய். ஆனா நீங்க ஹலோ, ஓகே ப்ரோ, சொல்லுங்க. நீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து ஒருத்தர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது வந்து நீங்க வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஏத்துக்கிறீங்க. அது வந்து ஒரு சிலர் வந்து அது வந்து நெகட்டிவா தான் உங்க மேல ஃப்ரெஷ் பண்றாங்க. நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவுன்னு தான் வந்து உங்களை இது பண்றாங்க. இருந்தாலும் வந்து நீங்க நிறைய டைம் சொல்றீங்க, யாரு வந்து நல்லது சொல்றாங்க அவங்க பக்கம் நிப்பன்னு சொல்றீங்க. அத வந்து யாரும் பெருசா வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு என்ன தோணுதோ நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ நானும் அந்த வாரிசு துணிவு டைம்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க வந்து எது செவிச்சாலும் யாரும் இது வராங்களோ அதை பத்தி தான் நீங்க தெளிவா சொல்றீங்க. ஹலோ, கேக்குது சொல்லுங்க. நீங்க வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா அதனோட இதை சொல்றீங்க. ஆனா யாரும் பெருசா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் வந்து நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. நாளைக்கு அண்ணாமலை செவிச்சாலும் தோத்தாலும் வந்து அவர் செவிச்சாருன்னு சொல்லுவீங்க, தோத்தாங்கன்னு தான் நீங்க வந்து சொல்லுவீங்க. ஆமா. ஆனா உடனே என்னப்பாங்க, பாரு உடனே ஆப்போசிட்டா பேசுறான் அப்படிங்கிற மாதிரிதான் உங்க சைடு இது பண்ணீங்க. இதே மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க சரி, ப்ரோ. இந்த சிக்கன் கடைலாம் அதை வைக்கிறேன், நீங்களே வச்சிட்டீங்களா ப்ரோ? வச்சாச்சு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணேன், நீங்க பாத்தீங்களா எனக்குலாம் அனுப்பவே இல்லை, பாக்கலீங்களான்னு சும்மா தெரியல. கதோட அனுப்பவே இல்லை. ஏங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க, நீங்க தான் பாக்கல. அனுப்பவே இல்லைங்க, சும்மா கதை விடாதீங்க. நீங்க அனுப்பிச்சது காட்டுங்க பார்ப்போம். வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சும்மா ஏதாவது கண்டிப்பா நான் அனுப்பலைங்க, அனுப்பாம பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க பரவாயில்ல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். பிரசாந்த் அனுப்பல, ப்ரோவுக்கும் எனக்கு அனுப்பல. அனுப்பிச்சது எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அனுப்பல நீங்க. உங்களுக்கு அமுச்சு விட்டுங்க ப்ரோ, நீங்க பாக்கல. நீங்க பாக்கலைங்கிற கோவத்துல டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, நீங்க உண்மையாலுமே டெலிட் பண்ணது வந்து நீங்க டெலிட் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியும்ல. ஏன் நீங்க எனக்கு அழியாதுல, உண்மையாலுமே நான் எனக்கு சொல்றேன். அழியாதுல, எனக்கு என்னோட நீங்க வாட்ஸ்அப்ல கண்டிப்பா அழியாதுல. நீங்க, சும்மா ஏங்க ப்ரோ அனுப்பவே இல்லை, அதுதான் உண்மை.
ப்ரோ ஏங்க நீங்க டெலிட் பண்ணா உங்க ஹலோ போன்ல தாங்க டெலிட் ஆகும். என் போன்ல எப்படிங்க? என் போன்ல போட்டோ தாங்க டெலிட் ஆகும். நான் மெசேஜ் டெலிட்னு காட்டவும்ல. நீ கண்டிப்பா உங்களோட இதுல செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் நீங்க சென்ட் செக் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க. அனுப்பல நீங்க. இல்ல நான் செக் ப்ரோ, நான் வந்து போன வாரம் தான் ப்ரோ அழிச்சேன். நீங்க செக் பண்ணி நீங்க நீங்க பாக்கலையேன்னு. அழிச்சாலுமே கூட எனக்கு வந்து மெசேஜ் டெலிட்டட் பை இப்போ அட்மின் இப்ப இல்ல என் நீங்க நம்பருக்கு உங்க பேர் வரும். கண்டிப்பா ஆனா எனக்கு வந்து அந்த ப்ரோ மெசேஜ் 100 காட்டாதே தவிர நீங்க அழிச்சது காட்டும். கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க. 131 என் நம்பர்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வந்திருக்கும் பாருங்க. அனுப்பல எனக்கு தெரியும். சரி விட்டுருங்க. நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கும் எடுத்து பாருங்க. பிரசாந்த் ப்ரோவுக்கும் 2 பேர்த்துக்குமே நீங்க உங்ககிட்ட பேசணும் பாத்தீங்களா? நீங்க அனுப்பல விட்டுருங்க. வேற ஏதோ நம்பருக்கு அனுப்பிச்சாரு போல ப்ரோ. நீங்க அனுப்பல விட்டுருங்க. அதை விட்டுருங்க. ஃப்ரீயா விடுங்க. நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. சத்தியமா என்னோட நிறுவனரே உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டேன். நீங்க வேற தான் நம்பர் பாக்கல. இல்ல எனக்கு மாத்தி அதனால ஒரு சின்ன ஒரு அதான் வருத்தம். இல்ல வேற நம்பருக்கு மாத்தி அமைச்சிருப்பீங்க. அது ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட ப்ரொஃபைல் நம்பருக்கு மட்டும்தான் அனுப்பிச்சேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. டெலிட்டட் மெசேஜ்னு வரும் பாருங்க. பாக்குறேன். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் ப்ரோ. சரி நான் பாக்குறேன். நான் கடை ஓபன் பண்ண அன்னைக்கே அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு. சரி நான் பாக்குறேன். வாழ்த்து சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சொல்ல சரி அனுப்பிச்சாதானங்க நானும் ஒரு சொல்ல 5 நாள் முடியும். எதிர்பார்த்தேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு. அனுப்பவே இல்லை அப்புறம் அனுப்பாம அனுப்பிச்சுட்டேன். சரி ஓகே விடுங்க. பரவாயில்ல ப்ரோ, ஓகே வச்சாச்சு. 1 மந்த் ஆயிடுச்சு. நல்லா போதா? ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. ஓகே சூப்பர். இதுக்கு எத்தனைக்கு மோட்டிவேஷன் நம்ம பிரசாந்த் ப்ரோ தான். அவர் வந்து பேசுனா மொக்க அருப்பு போடுறான்னு நம்ம பேஸ்லயே பேசுறாங்க. அவரு தாங்க தொழிலுக்கு உண்டான ஒரு குரு. ஓகே சூப்பர். வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. நன்றி ப்ரோ. நீங்க இதையே வந்து கன்டினியூ பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, சங்கின்னு சொன்னாலும் சரி. ஹலோ ஆமாமா. எது சொன்னாலும் நான் மாட்டிக்க போறதில்ல. எது நடந்தாலும் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு யாரு என்ன நல்லது சொல்றாங்களோ அவங்க பக்கம் நீங்க மாறுவீங்க. எனக்கு உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஓகே. அண்ணாமலை வந்தாலும் சரி, எத்தனை மலை வந்தாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா யாரு சொல்றாங்களோ அவங்க சைடு மாறுவீங்க. எனக்கு கண்டிப்பா தெரியும். நல்லது சொல்ற பக்கம் கண்டிப்பா நிப்பீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ. நன்றிங்க. எனக்கு அவ்வளவுதான். எங்க வீட்லயே அவ்வளவுதான் அலாரம் வேற அடிச்சிருக்கு. ஹலோ ஓகே ப்ரோ. தேங்க்யூ. அலாரம் அடிச்சிருச்சுங்க. நானும் படுக்கிறேன். ஓகே. குட் பாய். நைட். குட் நைட். யாரும் அவன் குறுக்க வந்து கரெக்ட் யார் அது? யாரா உள்ள கை தட்டினவன்? லக்ஷ்மி நீ தானே? நான் இல்லை, யாரோ பேசிட்டு போயிட்டாங்க. ராகுல் நீயா? நான் இல்லைண்ணா. லக்ஷ்மி வேற யாருக்கு ஒரு ஸ்பீக்கர்? ஒரு ஹிந்தி பொண்ணு பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசலாம் ஓகே கொடு பேசுவோம். போயிட்டாங்க அவங்க. போயிட்டாங்களா? ஹாய் ப்ரோ, கேக்குதுங்களா? ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. அண்ட் ப்ரோ, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாதுங்க. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து நான் வந்து இப்போ விஜய் வந்து பொலிட்டிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆகும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் ஃபீலா இருந்தாலும், ஐ மீன் வந்து மூவிஸ் மிஸ் ஆகிற ஃபீலா இருந்தாலும், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஒரு மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு பயம் கொடுக்க முடியும். ஸோ அதனால மற்ற கட்சிகளாச்சும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் உங்களுடைய இந்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் கேட்கும் போது தென் வந்து இப்போ கரண்ட்லயும் வந்து இந்த அண்ணாமலை அவர் பண்ற அவரோட ஸ்பீச்சஸ், அவரோட இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து பெட்டர் லீடரா வந்து ப்ரொஜெக்ட் ஆகுறாரு. காமனா இப்போ நார்மலா பாக்குறவங்களுக்கு, பொதுவா என்னுடைய பார்வைக்கு அவர் வந்து நல்ல நாலேஜபிளாகவும் இருக்காரு, நல்ல லீடராகவும் இருக்காரு. நான் அவருடைய ஃபேன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்ல வந்து ரிசல்ட் என்ன வேணாச்சும் இருக்கலாம். அவரு வின் பண்ணலாம், வின் பண்ணாம போகலாம்.
பட் அவரோட ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அவருடைய அந்த லீடர்ஷிப், அந்த குவாலிட்டி, அண்ட் அவர் எப்படி அவர் அவங்களுடைய இன்கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 years பேக் பிஜேபின்னு சொன்னால் அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்கும். ஜீரோ அது நோட்டான்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து பிஜேபி வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ஒரு ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இந்த அண்ணாமலை எதிர்த்து பேசுறதே வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காரு. யாரு? இந்த அண்ணாமலைன்றது. தமிழிசை சவுந்தரராஜன், அந்த எச் ராஜா இருக்கிற இதுக்கு அந்த பீரியட்ல வந்து ரொம்ப கேவலமா பேசினாங்க இந்த பிஜேபின்னா. இப்போ வந்து சாதாரண கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்த்தாலே எல்லாரும் வந்து பிஜேபி தான் ஒரு ஒரு ஏடிஎம்கே நெக்ஸ்ட் வர முடியுமா அந்த ஒரு டாக் வருது இல்ல. ஐ மீன் டிஎம்கேக்கும் அந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த பொலிட்டிக்ஸ் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. பட் இன் கேஸ் இப்போ இந்த பொலிட்டிஷியன் இந்த எம்பி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் என்ட்ரி ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு வந்தா யார் லீடிங்ல இருப்பாங்க? அது எல்லாமே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க சொல்ல முடியும். இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் இம்பாக்ட் இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். அரசியல்ன்றது வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்குங்க. திடீர்னு டிடி விதிரன் வந்து அதிமுகவும் ஜெயிப்பாரு, திமுகவும் ஜெயிப்பாரு, திமுக டெபாசிட்டை காலி பண்ணுவார், அடுத்த எலெக்ஷன் தோத்துருவார் அவர். ஸோ அதனால பாலிடிக்ஸ்ன்றது வந்து சினிமா மாதிரி கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு டைம், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் டோட்டலாக மாறிட்டே இருக்கும். இவருக்கு இருக்கும், அவருக்கு இருக்கும், அப்படி மாறும். அதனால இப்போ அண்ணாமலைக்கு என்ன வரப்போகுதுன்றது 2024 தெரியும். அதுக்கப்புறம் விஜய் வந்தாருன்னா அவருக்கு இவருக்கும் என்ன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உதயநிதி இருக்காரு அந்த பக்கம், இந்த பக்கம் எடப்பாடி இருக்காரு. ஸோ இதெல்லாமே எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. உங்களுடைய கணிப்பு என்ன ப்ரோ? இப்போ இந்த எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி எவ்வளவு ஜெயிப்பாங்க? என்னங்க அதை பத்தி ஒரு வாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப சாரி ப்ரோ, நான் வந்து ஸ்பேஸ் அதிகமா கேட்கறதுனால கேட்கறேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து 5 தொகுதியில இருக்காங்க ப்ரோ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த 5 தொகுதின்றது எனக்கு தெரிஞ்சு 99% ஜெயிச்சிருவாங்க. மீதி வந்து ஒரு 5லேருந்து 6 தொகுதிக்கு மேல அவங்க டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம், இல்லை தோத்தாலுமே ரொம்ப கம்மி மார்ஜின், 10,000 ஓட்டு 20,000 ஓட்டு அப்படிதான் தோப்பாங்க. தோத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, தருமபுரியில் இருக்காங்க, வேலூர்ல இருக்காங்க, அப்புறம் தேனி, திருநெல்வேலி, இதெல்லாம் வந்து ரொம்ப, பாண்டிச்சேரி, இந்த ஒரு 6 தொகுதியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கு. அதை தாண்டி வந்து திருப்பூர், ராம்நாடு, கன்னியாகுமரி, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் வந்து அவங்க பயங்கரமாக டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. இல்லைன்னா 2வது இடத்துல வந்துடுவாங்க. 2வது இடம் வரது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் வந்து கன்ஃபார்ம் அவங்க தான் 2வது இடம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் கூட அவங்க தான் 2வது இடம். வினோஜ் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா அங்கே ஆப்போசிட் நிற்கிறது தேமுதிக தான். ஸோ வினோஜ் 2வது இடம். ஆனால் அவர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஸோ அந்த மாதிரி தொகுதியே ஒரு 7-8 தொகுதி இருக்கு. ஓகே ப்ரோ. அண்ட் ப்ரோ, கங்குவா மூவி பத்தி ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தெரியுங்களா? எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? கங்குவா வந்து ஆயுத பூஜையில் இல்லை தீபாவளிக்கு எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஆயுத பூஜையாக இருக்கும். ஓகே ப்ரோ. உங்களுக்கு அந்த இது கிளிம்ஸ் பிடிச்சிருந்தா அந்த டீசர்? நல்லா இருந்துச்சு. அது வந்து அமேசானுக்காக கொடுத்தது. இதோட இன்னும் பெருசாகவே இருக்கு டீசர். கிளிம்ஸ் பார்த்துருக்கேன், நல்லாவே இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பை. கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க? என்னது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் ப்ரோ. ஒரு டவுட்டு, நான் அது கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ₹1 கொடுத்தா நாங்க 29 பைசா தான் எங்களுக்கு திருப்பி தராங்கோ, அந்த உருட்டு அது எங்க இருந்து ப்ரோ கண்டுபிடிச்சாங்கோ? எங்க பார்த்தாலும் அதே உருட்டா இருக்குல்ல ப்ரோ. இந்த பிடிஆர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த 30,000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்க இவங்க 2 பேர் சேர்ந்து. அவர் உருட்டு தாங்க. அந்த உருட்டை வச்சுதான் இவங்க உருட்டு இருக்காங்க. உருட்ட மாதிரி இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, அதனால அது பேசுறது. இவங்க என்னன்னா இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தது மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு கமல்ஹாசன் ஈரோட்ல பிரச்சாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். அதான் அப்புறம் அப்படித்தாங்க, எல்லாம் உருட்டு தான். சிம்பிள் எக்ஸாம்பிள்னா, நம்ம வந்து வீட்டில் மூத்த பணையா இருப்போம், நமக்கு 20,000 20,000 சம்பளம் இருக்கும். வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கொண்டு போய் 10,000 ரூபா கொடுத்துட்டு
10,000 அம்மா கொடுத்தோம் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சு என்ன மாதம் 10,000 தான் தரேன் அப்படின்னு பேசுவாங்க. ஓ கரண்ட் பில் நான் தான் கட்டுறேன், கேபிளுக்கு நான் தான் காசு கொடுக்குறேன், மளிகை கடைக்கு போனால் நான் தான் என் பர்சனல் காசு கொடுக்குறேன், இதெல்லாம் கணக்கே வராதுன்னு கேட்டுட்டு இருப்போம் நிறைய பேர். இங்கே ஃபோனுக்கு நான் தான் காசு கட்டுறேன் அதெல்லாம் கேட்டிருக்குமா. நீ 10,000 தானே கொடுக்குற அப்படின்னு பேசுவாங்க. இங்கே வீட்டில் சண்டை வந்தால் அதுதான் சொல்லுவாங்க, மாதம் 10,000 கொடுத்துட்டு ஓர பேசுவா அப்படிப்பாங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய்க்கு மட்டன் வாங்கி கொடுத்துருப்ப, அதெல்லாம் நீ மாதம் 10,000 தான் கொடுக்குற அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தது மட்டும் தான் எப்படி சண்டை வந்த அம்மா பேசுவாங்க நம்ம கிட்ட. 10,000 கொடுத்துட்டு ஓர பேசுவா அப்படின்னு. நீ ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய்க்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருப்ப, நைட்டு டின்னர் வாங்கிட்டு வந்திருப்ப, வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டியிருப்ப, கேபிள் காசு கட்டியிருப்ப, அம்மாவுக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணியிருப்ப, அதெல்லாம் அம்மா கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ வீட்லேயே இந்த பஞ்சாயத்து தானே நாட்டில் அப்படி தான் இருக்கும். இவங்க என்னன்னா இவங்களுக்கு கையில கொடுத்த காசு மட்டும் தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு பல டைம் விளக்க சொல்லியாச்சு, இவங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஸ்டாலினே நிறைய டைம் மோடியோட பக்கத்தில் உட்காந்துட்டு இனாகரேஷன் ஃபங்க்ஷன்லாம் நடத்துவார். இந்த வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடியில் நடந்தது, திருச்சி ஏர்போர்ட் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த காசுலாம் எதுனா அந்த 29 பைசால வருதா? அது கிடையாது. இதெல்லாம் தனி. ரேஷனுக்கு கொடுக்குற மானியம் தனி, கேஸுக்கு கொடுக்குற மானியம் தனி, இதுக்கு மேலே முத்ரா லோனு இதெல்லாம் தனி. இந்த கணக்கை எதுவுமே வச்சுக்காம இவங்க இந்த கையில் கொடுத்த காசு மட்டும் கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம், இவ்வளோதான் வந்துச்சுன்னு. இது வீட்லேயே பிரச்சனை வந்தால் அப்படி தான் பேசுவாங்கன்னு போது நான் இந்த நெரட்டிவ் என்ன பண்ண முடியும்? இதுக்கு ஒரு 100 டைம். ஆனா இது எங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு புரியுது ப்ரோ. ஆனா ரொம்ப ரிமோட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் ப்ரோ. ஆக்சுவலா இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ராகுல் காந்தி வந்தா கொடுத்துருவாருங்க. 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 1,000 ரூபா கொடுத்துருவாரு. ராகுல் காந்தி ஓட்டு போட்டுருங்க, என்ன பண்ண முடியும்? அவர் கொடுத்துருவாரு. அப்படிதான், வேற என்னங்க பண்ண முடியும்? இப்படிதான் சொல்ல முடியும். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா என்ன ப்ரோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி இங்க கர்நாடகால எப்படியோ ஒரு 2022 23 பிளஸ் தான் ப்ரோ. ஆனா அங்க தமிழ்நாட்டுல ஒரு 4 வந்துச்சுன்னா 3 ப்ரோ. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 3 to 4. ரொம்ப ரொம்ப கம்மியா எதிர்பார்க்குறீங்க. இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த 50 years அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணணும் அவ்வளோ ஈஸி இல்ல ப்ரோ. இதே விஷயத்த மோடி சிஎம்மா இருக்கும்போது சொல்லியிருக்காருல்ல ப்ரோ, இந்த மாதிரி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கம்மியா தராங்க அப்படின்ற மாதிரிலாம். அது எப்படி பாக்குறீங்க? ஆமா, கம்மியா அவர் சொல்லியிருக்காரு. %33 இருந்ததை 42% மாத்தினாரா இல்லையா? எல்லா ஸ்டேட்டுக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குற காசு தான் அதை பண்ணியிருக்காரு இல்லையா? ஸ்டேட் சிஎம்மா இருக்கும்போது அப்படி தாங்க பேசுவார். சென்ட்ரலில் அவருக்காக முயற்சி எடுக்கிறாரு இல்லையா? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, சும்மா கேள்வியே கேட்டுட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலி கமல்ஹாசன் இன்னைக்கு அந்த பிரச்சாரத்துல பார்த்துட்டு அவங்க நிறைய புஸ்தகம் எல்லாம் படிப்பாரு இல்ல, அவரு பார்த்து அவரு கூட இதையே விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. இதுக்குதான் அண்ணாமலை சொன்னாரு, பிரிஞ்சு செருப்புன்னு சொன்னார்ல, இதுதான் சொன்னாரு. புது டாபிக், புதுசா எதுவுமே இல்லாம இந்த மாதிரி வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியா? தமிழ்நாடு தான் சூப்பரு, தமிழ்நாடு தான் இந்தியாலேயே நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் என்ன, காசு கம்மி தான் கொடுக்குறீங்க. இவங்க சொல்றதே பார்த்தீங்கன்னா மாத்தி விட்டுவாங்க. அப்படியும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. இதெல்லாம் இப்ப 1900 அதுக்கு அந்தந்த ஸ்டேட்ஸும் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா? நம்ம பொதுவா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து, காங்கிரஸ் இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி, இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுனால மட்டும்தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு எப்படி அர்த்தமாகும்? ஸ்டேட்டும் இண்டிவிஜுவலா கடன் வாங்கியிருப்பாங்க, அந்தந்த ஸ்டேட்டும். அது மற்ற ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் அவங்களோட அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா தானே தெரியும். இங்க டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்கு இல்லையா? டெவலப்மெண்ட் இல்லையா? யாரும் சொல்லுங்க, டெவலப்மெண்ட் இருக்கு. ஆனா குறுக்கவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இப்போ 60 வருஷமா பதில் சொல்லியாச்சு. 60 வருஷமா அதை பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிஞ்சு மோடி இன்னைக்கு தோக்கடிக்கிறதுக்கு வேற பாயிண்ட் இல்லாம திரும்ப எடுத்துட்டு வந்தாங்க. இந்தி திணிப்பு, மாநில சுயாட்சி, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, பழைய டாபிக்கே எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றாரு. வேற என்ன? நாளைக்கு 8 மணிக்கு தந்தி டிவி மிஸ் பண்ணாதீங்க.
அதில் ஒன்றும் பெரிய ஹார்ம் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப நார்மல் கேஷுவல் இன்டர்வியூவாக தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சாரமே இங்க லைக் தமிழ் டிவிக்கே கொடுக்குறாங்கன்னா லைக் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் மோர் ப்ரோ கொஞ்சம் தமிழ்நாட்டுல. அது ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காங்கல்ல அவங்க. வேற இருக்குங்க எஸ்பிஎல்ல. அன்னைக்கு அந்த ரேஷன் ஷாப்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ப்ரோ. ஆமா, பேசிட்டு இருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே இங்க தானே, தமிழ்நாட்டுல தான் முதல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே ஆரம்பிச்சு பண்ணாங்க. அது கரெக்டாக அதை பத்தி நீங்க கரெக்டாக தெரியல ப்ரோ. இந்தியா ஃபுல்லாகவே அது இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே ரேஷன்லாம் இருக்கு. இல்லை, இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 1960s 70s அந்த ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பண்ணிட்டு அதை ஒவ்வொரு வீட்டுக்குமே கொண்டு போய் கொடுக்கறது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது இங்க இருந்து தானே ஆரம்பிக்குது. அது டேட்டா நம்ம கிட்ட இல்லை, இருக்கவங்க சொல்லணும். அது இந்தியா ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் நீங்கள் சொல்லி அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன உருட்டு ஊட்டியிருப்பீங்க நீங்கள் நேரம். நாங்கள் தான் அதை பண்ணோம், நாங்கள் தான் பண்ணோம். யாரும் உருட்டலையே நீங்கள், அதனால அது பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்ல தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு அவங்க தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி அந்த வெப்சைட் குள்ள போனாலே அதை பண்ணியிருந்தாலே திமுக உருட்டுன்னு ஊட்டியிருப்பாங்கல்ல. திமுக உருட்டுல, அதனால பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க. இல்ல அவங்க தான் பண்ணாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்க, அண்ணா இருக்கும்போதே பண்ணியிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்க தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு இருக்கு அந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அதுலயே இருக்கும் எல்லாமே. நீங்க இப்பயே பார்க்கலாம், யார் வேணாலும். 2 படி நிச்சயம், ஒரு படி 2 படி. ப்ரோ அது ஒரு பழைய, அதுவும் ஒரு பழைய பெஞ்சஸ் இருக்கு மாதிரி. ஆல்ரெடி ஆரம்பிச்சு சொன்னாங்க. அவங்க தான் ரேஷனை பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்ன உருட்டு ஊட்டி இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லைங்க. எனக்கு தெரியல, டேட்டா தெரியாம யாரை தெரிஞ்சவங்க சொல்லிட்டோம். சும்மா இந்த உருட்டே உருட்டிட்டு இருக்காதீங்க. 50 வருஷமா நாங்க தான் பண்ணோம். என்ன பண்ணீங்க நீங்க? இல்ல ஒரு எல்லா விஷயத்துக்கும் இங்க இருந்து தானே ஒரு 60 to 70% இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க ஒரு அந்த டெவலப்மெண்ட் இருக்கு. இதை தாண்டி எப்படி இன்னொருத்தருக்கு நம்ம ஓட்டு போட அது மாற மாட்டேங்குது இல்லையா? அதனால சொல்றேன். அதுக்காக நான் கேட்கறேன், நீங்க எப்படி அதை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி வெளியே வர வைப்பீங்க அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே, கவுண்டர் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இந்த எலெக்ஷன்ல. நீங்க உங்க ஊர்ல இப்ப தம்மம்பட்டியோ ஏதோ ஒரு ஊர், நீங்க உங்க ஊர் இருக்கு, நம்ம மாமா மச்சான் எல்லாருமே இருப்பானுங்க. அதுல எவனாவது ஒருத்தன் ஏடிஎம்கேலயோ டிஎம்கேலயோ இருப்பான். அவன் வந்து 50 வருஷம் காங்கிரஸ் இருந்துச்சு இந்தியால. 55 வருஷம் காங்கிரஸ் இருந்துச்சு. அவங்கதான் என்ன பண்ண, நான் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்களா இன்னைக்கே சுதந்திரம் உண்மைதானே ப்ரோ? அது ஒரு உண்மைன்னு சொல்லுவீங்களா? சரி, இல்ல அதுவும் ஒரு வகையில உண்மை. அது மட்டுமே உண்மை இல்ல, அதுவும் ஒரு வகையில ஆமா தானே. அதுதாங்க சொல்றேன். இப்போ பிஆர்எஸ் வந்து தெலுங்கானா நான் தான் வாங்கி கொடுத்துன்னு சொல்லுவாரு. ஏன் தோத்தாரு 10 வருஷம் கழிச்சு? அவருக்கே ஓட்டு போட வேண்டியதானுங்க சாகுற வரைக்கும், தெலுங்கானா வாங்கி கொடுத்தவருக்கு. ஏன் தோக்கடிச்சிங்க அவரை? வேற ஸ்டேட்டை பத்தி தெரியல ப்ரோ, நம்ம ஸ்டேட்டை பத்தி பேசினீங்கன்னா கொஞ்சம் பதில் சொல்லுவாங்க. பக்கத்துல ஸ்டேட் தாங்க, திராவிட ஸ்டேட் தாங்க நான் சொல்றது. அவர் தான் பிஆர்எஸ் தான் தெலுங்கானா வாங்கி கொடுத்தாரு போராடி உங்களுக்கு. ஏன் அவருக்கே போட ஒரு தானே, ஒரு 50 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்க வைக்க வேண்டியதானே? ஏன் தோக்கடிச்சிங்க அவரை? அப்போ எனக்கு அந்த தேவை என்னமோ தான். இன்னொன்று, நேரு வந்தாரு. அதுக்கு காந்தி, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கு தனி. அது சுதந்திர போராட்டம்ன்றது தனி, அரசியலமைப்புன்றது தனி, ரெண்டும் வேற. அது வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க. அவங்க 20 வருஷத்துக்கு மேலே ஆண்டு தான். அதுக்கப்புறம் மாறினுச்சு. இன்னைக்கும் அதை வச்சு உருட்டுவீங்களா நீங்க? நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஓட்டு கேட்பீங்களா நீங்க? கேளுங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் கேட்டு பாருங்க நீங்க. இன்னைக்கு தேவை என்னமோ மக்களுக்கு. கேட்ட பாயிண்ட் வேற, நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம்.
அதாவது அந்த ரேஷன் அது இன்னமும் இருக்கு அப்படிப்பட்ட எல்லா காமரா ஸ்டேட்லயும். ஏங்க அது இங்க அதுக்கு இருந்து முன்னாடி ஆரம்பிச்சு யாருங்க இருந்தா? கொஞ்சம் கொஞ்சமா ஏங்க அதுக்கு முன்னாடி யாருங்க இருந்தா? காமராஜர் இருந்தாருங்க, அவர் பண்ணலையா? காமராஜர் பண்ணவே இல்லையா நீங்க இருக்கீங்களா இதெல்லாம்? காமராஜர் எதுவுமே பண்ணலையா? அணை கட்டலையா? மதிய உணவு திட்டம் கொண்டு வரலையா? எல்லாருக்கும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி கலெக்டிவான ஒரு டெவலப்மெண்ட் தானே இங்க இருக்கு. எல்லாருமே பண்ணவும் தானே அந்த அது டெவலப்மெண்ட் இங்க இருக்கு. கலெக்டிவான இதை டெவலப்மெண்ட் தாண்டி தான் எப்படி எல்லா இன்னொருத்தவங்களுக்கு இடத்துலயுமே வருவாங்க இருக்கும், எல்லா அப்படின்னு கேட்கிறேன். இடத்துலயுமே இருக்கும். இன்னைக்கு தேவை என்னமோ அதுதான் பார்க்கணும். எல்லா கவர்மெண்ட்டுமே அதை பண்ணிட்டு இருக்குங்க. உலகம் ஃபுல்லாவே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சாகிற வரைக்கும் இவருக்கே ஓட்டு போடணுமா, இவங்க தான் இருக்கணும், அப்படியே தான் இருக்கான்னு ரூல்ஸ். அது கிடையாது. அப்படியே பார்த்தா கூட 67 நீங்க வந்தீங்க, 77 என்னாச்சு உங்க கதை? 77 கிடையாது, நீங்க 72 போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கன்னு சொல்லாதீங்க ப்ரோ. நான் என்ன நான் சொல்லவே இல்லை இல்லையா? பொதுவா நீங்க 10 சொல்றீங்க. வருஷமே இல்ல, இல்ல, டக்குனு நீங்க 67 இருந்து மறுபடியும் அப்படி சொல்லும் போது இல்ல நானும் ஏதோ இல்லைங்க. நீங்க டிஎம்கே வரலாறு காங்கிரஸ் நீங்க அந்த மாதிரி வரலாறு வந்துட்டு அதுக்கு சொல்றேன். வரலாறு பேசினா வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும், அது சொல்றேன். 67 வந்து 77 வரைக்கும் நீங்க இருந்தீங்களா? 77 என்னாச்சு? 77 அப்புறம் 10 வருஷம் ஏன் நீங்க? அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி வந்துச்சு இல்ல, உங்க ஆட்சி இல்லாம போச்சு இல்ல, அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்க இருந்தீங்களா? நீங்க தான் நல்லது செஞ்சீங்களா எல்லாருக்கும், ஏன் ஓட்டு போடல உங்களுக்கு? அப்ப மக்களோட தேவை மாறிட்டு தாங்க இருக்கும். நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு பேசுறது என்னங்க அர்த்தம் இருக்கு? மக்களோட தேவைன்றது அப்பப்போ மாறிட்டே தான் இருக்கும். இது நீ செஞ்சு அதை சொன்ன, நான் அன்னைக்கு அதை செஞ்சேனே, இப்படியே பேசிட்டு இருக்க முடியுமா? நான் உன்னை 5வது வரைக்கும் படிக்க வச்சேனே அப்படின்னா, ஏங்க மற்றவெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், என்னை வந்து 5வது படிக்க வச்சது எங்க அப்பா பெரியமா பேசுறான் அப்படின்னு கேட்போமா இல்லையா நம்ம? எல்லாருமே இங்க இருக்கிறத நம்ம ஒரு பார்ப்பாங்க. நம்ம இப்ப படிக்கிறோம், நம்ம அதுதாங்க, சரி ஓகே அதுவே வெளியே முழுசா எப்படி நீங்க இருக்காங்கன்னு செஞ்சது பாக்குறோம். கிடையாது. அதுவே நீங்க செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறி இருக்கு, அதிமுக வந்திருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக. அததான் நானும் சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே கலெக்டிவான டெவலப்மெண்ட் தான் நானும் கலெக்டிவான சொல்றேன். ரெண்டு டெவலப்மெண்ட் பேரும் தான் சேர்த்து தான் இருக்கும். சொல்றேன். ஆட்சி மாறிட்டு தான் இருக்கும், ஆட்சியாளர்கள் மாறிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்னு எந்த கட்சி ஆட்சி பண்ணாலுமே வந்து இங்க நிறைய வேலை பார்க்கறது எல்லாருமே வந்து அஃபீஷியல்ஸ் தான். ஐஏஎஸ் படிச்சவங்க, இவங்க தான் ஒர்க் பண்றாங்க, இவங்க தான் பாக்குறாங்க. நீங்க வந்து என்னமோ நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு நீங்க முத்திரை குத்திக்கலாம். நீங்க வந்து உட்காந்து ஸ்டாம்ப் அடிச்சுட்டு உட்காந்து ஒட்டிட்டு இருக்கலாம் ஸ்டிக்கரு. யாரு ப்ரோ அது எப்படி ப்ரோ எல்லாமே அப்படி எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவங்க அப்ரூவல்ஸ் ஓகே, அவங்க இது பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, இல்லன்னு சொல்ல வரல. ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவங்க ஊருக்கு அதை வச்சு ஒரு டவுட்டுக்காக நான் நான் சொல்றேன். கேட்கிறேன், உங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. திமுகவால ஒரு 5 வருஷம் ஜெயிச்சுட்டு இன்னொரு 5 வருஷம் ஆட்சியில வரவே முடியலைங்க இங்க. என்ன காரணம்? சரி, இன்னைக்கு திமுகன்றதை விட்டுருங்க ப்ரோ. இப்ப டெய்லி அதை பேசியாச்சு, திமுகன்றதை விட்டுருங்க. தமிழ்நாடோட கலெக்டிவ் மொத்தமா திமுகவோ அதிமுக 2 பேர், காங்கிரஸும் சேர்த்துங்க, முன்னாடி காமராஜர், அந்த டெவலப்மெண்ட்டை நீங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்க மத்தவங்க கூட. 3தையும் சேர்த்தே சொல்லுங்க. அதுல டிஎம்கே நீங்க பிரிக்கவே வேண்டாம். 3தையும் சேர்த்தே சொல்லுங்க. இருக்கு இதுல என்ன இருக்கு? அப்ப அதுக்குன்னு வந்து ஆட்சியே மாறக்கூடாதா? அப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், செத்து போயிட்டாரு. அண்ணா இருந்தார், செத்து போயிட்டாரு. கருணாநிதி செத்து போயிட்டாரு. அவங்கள போயிட்டாங்க. அதுக்குன்னு இல்லைங்க அவங்க தான், நான் பரம்பரையா வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. உலகம் ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட் எங்க அதிகமா இருக்கு, யார் அதிகமா பண்ணிருக்காங்கன்றதான ப்ரோ அதிகமா. அதுதான் நானும் சொல்றேன், அதிகமா ஆட்சி பண்ணது யாரு? அதிமுக தான். அப்ப நீங்க பண்ணல சொல்லுங்க, அவ்வளவுதான். டிஎம்கே பண்ணல தமிழ்நாட்டுக்கு, உங்களோட அதிகமா அதிமுக தான் பண்ணிருக்காங்க. அப்படின்னு ஒத்துக்குவீங்களா நீங்க? நீங்க சொல்ற டெவலப்டு கண்ட்ரியே நீங்க சொல்ற டெவலப்டு கண்ட்ரியே 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆட்சி மாறிட்டு இருக்கு யூஎஸ்லாம். ஏன் மாறுது? நீங்க இன்னும் உட்காந்து பழைய பஞ்சாயத்தையும் பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு திமுக அதிமுக தான், ஏன் அவங்க இருக்கும்போது தான் அப்படி, அவங்க இருக்கும்போது இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது எந்த ஸ்டேட்ல அந்த மாதிரி இருக்கு? அது எங்கேயுமே கிடையாது, இங்கேயுமே இருக்காது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். என்ன மாறும்னு சொல்றீங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம்? அது ஜூன் 4ஆம் தேதி பாத்துருங்க. சரி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப அண்ணாமலை ஜெயிச்சிடறாருன்னு வச்சுப்போம், இல்ல நான் அண்ணாமலைன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, பொதுவாவே சில பேரே ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, நைனா இந்த இன்னொரு 2-3 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்ப நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பெரிய ஒரு செகண்ட் பிளேஸ்ல எல்லாம் வந்துருது.
2026ல திரும்ப அவரை சிஎம் கேண்டிடேட்டா மாத்துறதுக்காக இப்ப எப்படி கவர்னர் இந்த மாதிரி எல்லாரும் ரிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மறுபடியும் அதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப அவரையே சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு அவங்களோட மோட்டிவ் வந்து தமிழ்நாட்டுல வரணும், அதுதான் மெயின். ஸோ அப்படின்றதுக்காக அதையும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பண்ணியிருக்காங்களே, ஆல்ரெடி உத்தரப்பிரதேசில் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன அதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கு? இந்த 3 4 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சுல, ஒரு ஸ்டேட்ல கூட சிஎம் கேண்டிடேட் சொல்லல. அவங்க இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லாம நிறுத்த வச்சாங்க 5 ஸ்டேட்லையும். அதுல 3 ஸ்டேட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் யார் சிஎம்னே அவங்களுக்கு தெரியும். அது யாரு? தமிழ்நாட்டை பத்தி கேட்கறேன். இங்க வந்து அந்த அளவுக்கு இப்போ இங்க யாருன்னே சொல்லாம நிக்க வச்சாலுமே இப்ப ஓவராலா வந்து 120 சீட்டோ 130 சீட்டோ ஜெயிச்சு சிஎம் ஆக முடியாது. அடுத்த முறை தமிழ்நாடு என்னங்க? நீங்க என்ன யூஎஸ்ல இருக்கீங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பக்கத்துல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்ல ப்ரோ, நம்ம இங்க இருக்கனால நம்ம இங்க பத்தி பேசுவோம். நீங்க வெவ்வேறு இதுக்கு நம்ம ஏன் போகணும்னு கேக்குறேன். அது எல்லாமே வந்து 24 இங்க 5 பேர் நிக்கிறாங்க. இப்ப 5 பேர் இங்க நிக்கிறாங்க. அததான் ஜெயிச்சர்றாருன்னே வச்சுப்போன்னு சொல்றேன் நான். ஜெயிச்சர்றாரு, ஓகே, நல்ல விஷயம். அப்போ திரும்ப 2026ல ஒரு சிஎம் கேண்டிடேட் கொண்டு வரணும் அப்படின்னா திரும்ப அண்ணாமலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டு நீங்க திரும்ப இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, அப்படியா இல்லையா? வைக்கலாம். என்ன இருக்கு? அப்படி நிக்க வைக்கிற மாதிரி அந்த அந்த விஷயங்களை நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா இப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க? இதுல இருக்கு ஏங்க, நயனா நாகராஜன் எம்எல்ஏ, அவரு போய் எம்பியா நிக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து எம்எல்ஏ, அவரு போய் எம்பிக்கு நிக்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓபிஎஸ் எங்க கிடைக்குதோ அங்க என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆல்ரெடி எம்எல்ஏ எல்முருகன் எம்பி, ஆல்ரெடி அவர் ராஜ்யசபால எம்பியா இருக்காரு. அவர் வந்து திரும்ப எம்பிக்கு நிக்கிறாரு லோக்சபால. என்ன பிரச்சனை இருக்கு இதுல? சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப அதெல்லாம் டிபேட்ஸ்ல சொல்றாங்களே, இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் இல்லாததுனால அதை பண்றாங்க அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் பார்க்கும்போது கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்றது கிடையாது. நிறைய இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சீட் தரலன்னு ரிசைன் எல்லாம் பண்ணிட்டு போனார். அந்த அளவுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட. பட் ஆனா ஏன் வந்து அவங்களையே கொண்டு வந்து நிறுத்துறாங்க? தெரிஞ்சுக்கிறாங்க, கேண்டிடேட் போடுறாங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போடுறாங்க ப்ரோ. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வந்து நிறுத்தணும் அப்படின்னு போடுறாங்க. ஆனா ஆல்ரெடி முருகன் கூட வின் பண்ணவே இல்லை ப்ரோ. அவரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தெரியல எனக்கு. முருகன் எவ்வளவு ஓட்டு தோத்தாருன்னு பாருங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் 1500 ஓட்டுங்க அவர் தோத்தது. வெறும் 1500 ஓட்டு. அப்ப கூட்டணி இருந்தது அப்படின்னு சொன்னா உடனே இப்பவும் அப்படிதான் சொல்லுவீங்க. சரி, கூட்டணி இருந்துச்சு, கூட்டணி இல்ல அப்படின்னா அதுதான் 2014 கூட்டணியே இல்லாம அவங்க வந்து 2 எம்பி ஜெயிச்சாங்க. அதுக்கு அதை ஒத்துக்குவீங்களா நீங்க? கோயம்புத்தூர்ல திமுக 3ஆவது இடம், அது நீங்க ஒத்துக்குவீங்களா? 2014 கூட்டணி இல்லாம தாங்க திமுக தனி நின்றுச்சு, ஏடிஎம்கே தனி நின்றுச்சு. அதை ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு தேவைன்னா கூட்டணி சேர்த்துக்குவீங்க, தேவையில்லைன்னா இதை பேச மாட்டீங்க. என்ன லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது பிஜேபி தானே ப்ரோ அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்களாலதான் ஃபுல்லா இவங்க அந்த 65 சீட்டா இருக்கட்டும் மத்த எல்லாம். இப்போ அப்படி பேசினதெல்லாம் அவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க. இன்னமும் அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது கரெக்டா பேசுறாங்க? ஏடிஎம்கே தான் பேசுறாங்க. இவங்களாலதான் நாங்க தோத்தன்னு பேசிட்டு இருக்காங்க. அது கரெக்ட். அது பேசுனதை பார்க்கவே இல்லையா? ஏடிஎம்கே இவங்க சைடு வந்து இத மட்டும் இல்லங்க, அது கரெக்டா இல்லன்னு எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? பிஜேபி தனியா நின்னா தெரிஞ்சிடும், ஏடிஎம்கே தனியா அது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும், அவ்வளவுதான். இப்ப கூட பாமக கூட கூட்டணி இல்லையா? அந்த ஓட்டு இருக்கும் இல்லையா? அப்ப இப்போ ஒருவேளை இப்போ இப்படியே வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர்ல பாமக ஓட்டு இருக்கா? இருங்க, சரி இருங்க, இங்க பாருங்க, இது பாருங்க, பாமக ஓட்டு எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு 10 தொகுதி தாண்டி ஓட்டே கிடையாது பாமகக்கு, சரியா? அதை தாண்டி மீதி இருக்க இடத்துல என்ன வர போகுதுன்னு பாத்துருவாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியும்ல. கோயம்புத்தூர்ல பாமக ஓட்டு இருக்கா? மதுரையில இருக்கா? தேனியில இருக்கா? ராம்நாட்டில் இருக்கா? திருநெல்வேலியில் இருக்கா? இல்லை. ஆமாம், அங்கெல்லாம் ரிசல்ட் வரும்ல, கன்னியாகுமரியில் வரும்ல, எல்லாம் பார்க்க தானே போறீங்க.
ஒருவேளை வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இந்த மாதிரி ஒருவேளை அவங்களோட ஓட்டே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணியில இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பா இருக்காதா பாமகக்கு? அதுல யாருக்கு ஒருவேளை யாருக்கு ஜெயிச்சிட்டா இருக்காது, புலம்பிட்டே இருப்பாங்க, அதை பத்தி கேரே பண்ணாங்க அவங்க. கம்ப்ளீட்டா அது பிஜேபியோட ஓட்டு தான் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப திமுக தனியா நிக்குது, திமுக தனியா நிக்குதா என்ன? 21 தொகுதியில் நிக்குது திமுக, பிஜேபியாவது 24 தொகுதி, இவங்க 21 தொகுதியில் நிக்கிறாங்க. காங்கிரஸ் நிக்குது, விசிகா நிக்குது, கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. அப்ப யாரோட ஓட்டு? திமுக ஓட்டா இல்ல இவங்க கூட்டணி கட்சி ஓட்டா? இல்ல இப்ப இந்த 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 இதுல யாரோட ஓட்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நீங்க தானே சொன்னீங்க, பிஜேபி மட்டும் தானே சொன்னீங்க. அவங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? அவங்களுக்கு ஆல்ரெடி அது இருக்கு, அவங்க அதை ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க என்ன வேணா கூட்டணி வைக்கலாம், வைக்காம போலாம். மட்டும் அதாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க சொல்லுங்க. தனியான் தொகுதி சொல்லுங்க, தனியான் எலெக்ஷன் சொல்லுங்க. நீங்க அவங்க தனியான் எலெக்ஷன் சொல்லுங்க. திமுக சொல்லுங்க, இந்த எலெக்ஷன்ல தெரியுனாங்க இவங்களுக்கு ஓட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அவங்களோட ஓட் ஷேருக்காக சொல்றாங்க. அது இங்க இருக்கிற கட்சி ப்ரோ, ஆல்ரெடி இருக்கு, அதனால அவங்களுக்கு அது பழக்கப்பட்டுருச்சு. ஒரே சித்தாந்தத்துல இருக்கிற ஒரு 2-3 பேர் கூடி இருப்பாங்க. நான் டிஎம்கே கிடையாது, நீங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. திமுக இல்லையா? திமுக அததான் நானும் முன்னில சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நேரமா திமுக நினைச்சு என்கிட்ட பேசி அரசியல்ன்றதே கூட்டணி தானுங்க. கூட்டணி வச்சுதான் எல்லா இடத்துலயும் எல்லாரும் நிக்கிறாங்க. திமுக தான் நிக்குது. திமுக எவ்வளவு நிக்குது? அவங்க திமுக இந்த தமிழ்நாட்டிலேயே ஸ்ட்ராங்கான கட்சி, அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்க தான் போன டைம் 38 தொகுதி ஜெயிச்சாங்க. இன்னும் எவ்வளவு நிக்கிறாங்க? 21 தொகுதி தான் நிக்கிறாங்க. பிரிச்சுதான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு 10 கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு ஒரு எம்பி தொகுதின்றது 6 எம்எல்ஏ தொகுதிக்கு சமம். அப்ப காங்கிரஸுக்கு 60 சீட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்க போன எலெக்ஷன்ல? கிடையாதுல்ல. ஆனா அவங்க எல்லாம் வந்து கிடையாதுல்ல, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா கூட எங்களால மட்டும்தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுற மாதிரி தெரியல. ஆனா போன பீரியட்ல ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கும்போது அது நிறைய டாக்ஸ் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நிறைய பெரிய பிஜேபி தலைவர்கள் கூட பேசியிருக்காங்க. யார் சொன்னா? எங்க ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு? எடுத்து நாளைக்கு அனுப்புறேன். ஏடிஎம்கே எங்க ஜெயிச்சிச்சு? ஏடிஎம்கே தோத்து தானே இருக்கு. எங்க ஜெயிச்சிச்சு? 2021 இன்னும் கனவுல பேசிட்டு இருக்கீங்களா? அதாவது 21 எங்க ஜெயிச்சாங்க ஏடிஎம்கே? 234 திமுக கூட்டணியா ப்ரோ? எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. நீங்க 75 தொகுதி வச்சாங்க அவங்க கூட்டணியில. அதுவே பிஜேபினாலதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு யார் சொன்னா? நாளைக்கு அனுப்புறோம். இப்ப கையில டக்குன்னு தெரியல. டக்குன்னு இல்ல, நாளைக்கு ஒரு வாரம் எடுத்துட்டாலும் வராது. நாளைக்கு அனுப்புற ரிப்ளை தேடி பிடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. எல்லாத்துக்குமே ரிசல்ட் இப்போ இன்னும் 2 மாசத்துல தெரிஞ்சிட போகுது இல்ல? ஏன் 2021 போய் தேடிட்டு இருக்கீங்க நீங்க? 2 மாசத்துல எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. அப்ப உங்களால அவங்க தோத்தாங்களா, அவங்களால இவங்க தோத்தாங்கன்றது தெரிஞ்சிடும்ல. இப்ப ஓட்டு போட போறோம் இல்லையா? அதனால இப்ப இந்த ஸ்பேசஸ் தான் பயங்கரமா ஃபுல்லா ப்ரோ பிஜேபியாவே இருக்கு. சரி, அவங்க சொல்லும் போது அது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சில விஷயங்கள் பயங்கர ப்ரோ பிஜேபி எல்லாம் இல்ல, நான் ப்ரோ பிஜேபி. ஓகேவா? நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ரோ பிஜேபியா? கிடையாது. திமுக சொல்லிட்டு சிரிச்சீங்க. அதுதாங்க சொல்றேன். இல்லைங்க, நீங்க என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பிஜேபி காரனா வச்சு பேசிட்டு இருக்கேன்னா? கிடையாது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். இது எப்படி ப்ரோ பிஜேபி ஆகும்? இல்ல அதெல்லாம் ஓகே, அதனாலதான் இங்க வந்து பேசுறோம். ஆல்ரெடி இது சண்டைக்காகவோ டிஸ்கஷனுக்காக மட்டும், சண்டைக்காக அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நான் படிச்சு பாக்குறேன், அதுல தப்பா இருக்கு அப்படிங்கும் போது நான் அதை கேட்கறேன். அந்த மாதிரிதான் அந்த ரேஷன் விஷயங்கள் நீங்க சொன்னது. ரேஷன் விஷயங்கள் ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்கன்னா நீங்க இல்ல, உங்க கூட அதுக்கு என்ன நீங்க விளக்க சொல்றீங்க சொல்லுங்க. இல்லன்னு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, அதுக்கு 2த்துக்குமே ஷேர் இருக்குல்ல ப்ரோ. எவ்வளவு ஷேர் இருக்கு? அதுல 2 விஷயம் இருக்கு பிடிஎஸ்ல. ஒன்னு யூனிவர்சல், இன்னொன்னு டார்கெட்டட் தான். இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது யூனிவர்சல் இருக்கு. ஓவராலா எல்லா ரேஷன் கார்டுக்குமே எல்லாருமே கொடுக்குறாங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்
சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஷேர் போக மீதி ரேஷன் கார்டுக்கு அதுதாங்க எல்லாமே எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க. அது அதை வந்து டிஎம்கே கொடுத்ததுன்னு நான் சொல்ல வரல. உடனே நீங்க நான் டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லுங்க, கொண்டு வர ஸ்டேட் வேண்டாம். வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான். கரெக்டான அந்த இது தெரியல ப்ரோ. நீங்க 10th சிபிஎஸ்சி புக்ல இருக்கு, படிச்சு பார்த்தா தெரியும். எவ்வளவு இருந்தாலுமே அப்படியே இருந்தா கூட ஸ்டேட்டோட சென்ட்ரலோட கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை இருந்தா எனக்கு தெரியல டேட்டாவா. இல்ல அது கார்ட்ஸை பொறுத்து, ரேஷன் கார்ட்ஸை பொறுத்து. சில கார்ட்ஸ்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே மொத்தமா கொடுக்கறது இருக்கு. சில ரேஷன் கார்ட்ஸ்ல அது கார்ட்ஸ் அவங்க பிரிச்சிருக்காங்க இல்லையா. அதை பத்தி நீங்க பாருங்க, அதை பத்திலாம் வந்து திமுகவே வந்து பேசல அப்படின்னும் போது உங்களுக்கு தெரிய வேணாமா? திமுக என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அதை? அப்படி ஒரு விஷயம் இருந்தா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவங்க இல்லாத விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கல்ல. என்ன கொடுமைனா, திமுககாரன் யார் பேசினாலும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை சொல்ற மாதிரி பிஜேபிக்கு பேசுறவங்க மட்டும் எல்லாம் ஃபேக்ட் வச்சுக்கணும், டேட்டா வச்சுக்கணும், புள்ளி விவரமா பதில் சொல்லணும், ஹிஸ்ட்ரி சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். என்னையா எங்க அப்படின்னு கேட்பாருல, அந்த மாதிரி தான். சரி நீங்க சொல்லுங்க, ஏதாவது கொடுத்துருக்காங்க அவங்க, என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஸ்டேட், அது சொல்லுங்கன்னா இல்லை அது தெரியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, பழைய கார்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க. எங்க அம்மா கார்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இருக்கு. ஆனா எங்க பாட்டி கார்டு பாத்தீங்கன்னா பழைய கார்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் ப்ரோ இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது ப்ரோ, கொடுக்கலன்னு சொல்லல. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இதுல அப்படிதான் கன்வே ஆகுது. நீ அந்த கவர்மெண்ட் காலேஜஸா இருக்கட்டும், இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்களா இருக்கட்டும், இது ஃபுல்லா இப்ப அந்த 2G அவர் வந்து பேசுறாரு, என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல்லா அவங்க தானே கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களுமே இருக்கு. தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. மிஸ்டர் 29 பைசான்னு போடுறாரு. அவர் இதை ஒரு விளம்பரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணலாம், ஆனா இவங்க பண்ணதை இவங்க சொன்னா நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு அநியமா இருக்கு. அப்போ யார கேள்வி கேட்கணும்? அவங்க பண்ணது கார்டுல இணைச்சிட்டாங்க ப்ரோ. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை விளம்பரம் பண்ண முடியும்? எல்லாருக்கும் இப்ப ஸ்மார்ட் கார்டு தானே கொடுத்துட்டாங்க. யாரும் இப்ப அட்டை வச்சுட்டு இல்லையே, பழைய அட்டை யாரும் வச்சுட்டு இல்லையே. அதையுமே யார் கொண்டு வந்தா? ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் லிங்க் பண்ணது யார் கொண்டு வந்தா? அதுதான் ப்ரோ. அந்த மாதிரி லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கடைக்கு போகும்போது தான் தெரியுது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொருள் கொடுக்குற கார்டு, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பொருள் கொடுக்குற கார்டு இருக்கு. ஐயோ விக்னேஷா, ஐயோ ஆள் தெரியாம பேசிட்டோம்ப்பா. ஸ்டேட் கவர்மெண்ட் பொருள் என்னங்க வச்சிருக்கீங்க ரேஷன் கடையில? தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே இருக்கு. என்னதாங்க இருக்கு சொல்லுங்க, என்னங்க வெப்சைட்ல போய் பாருங்க, வெப்சைட்ல பாருங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அரிசி கோதுமை, மண், சுகரு, சக்கரை, அதெல்லாம் ரேஷன் கடை, கெரோசின், இது எல்லாமே அவங்களும் தான் கொடுக்குறாங்க. இருக்கிறது தான் அதெல்லாம். இன்னும் இது வேற வந்து வெப்சைட் போய் பார்த்துட்டு வந்தீங்களா நீங்க? நீங்க அதை தானே கேட்டீங்க. இப்போ ரேஷன் கடையில இருக்கிறதானே என்னன்னு கேட்டீங்க. இல்லைங்க, அவர் சொன்னார் இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது எது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னாருல, அது கேட்கறேன் நான். அதுக்கு சொன்னேன், அதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல அதுதான் கார்ட்ஸ் தான், கார்டு டிஃபரன்ஸ் தான். ரெண்டு மற்ற ஸ்டேட்ல அது கிடையாது, மற்ற எல்லா ஸ்டேட்லயும் பண்றது தெரியல. ஆனா அது டார்கெட்டட் பிடிஎஸ்ன்னு சொல்லிடுவாங்க சில ஸ்டேட்ஸ்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது யூனிவர்சல் பிடிஎஸ். அது இவங்க டிஎம்கே பண்ணிச்சு, ஏடிஎம்கே பண்ணிச்சுன்னு தாண்டி இவங்க இருக்கும்போது தான் அது ரெண்டு பேருமே தான் பண்ணியிருக்காங்க, கண்டினியூஸா அதை பண்ணியிருக்காங்க. வந்து ஒரு சில பொருள் 3ஆம் தேதி, ஒரு சில பொருள் வந்து 7ஆம் தேதி போனாதான் ப்ரோ இருக்கும். அவன் சொல்லி அனுப்பிச்சுவான் அந்த கடைக்காரன், நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கார்டுன்றதுனால உங்களுக்கு இப்ப இருக்கு. ஆனா எங்க அம்மா கார்டுக்கு வந்து யார் பேசுறது? ஆமா ப்ரோ, பேசுங்க பேசுங்க. பேசுங்க விக்னேஷ். ப்ரோ நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன பேசணும்?
ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வேற விடுங்க. இது எப்போ சண்டை ஓஞ்சிருக்கு, திரும்ப விடுங்க, வேற மேட்டருக்கு போவோம். ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ சொன்னாங்க பாலிடிக்ஸ் பேசுனா இது மாதிரி எல்லாருக்கும் ஹெட் ஆகும்ட்டு. இருந்தாலும் சரி நம்ம எலெக்ஷன் டைம்னு பேசுறோம், அப்புறம் இப்பயும் பேசுறோம்னா வேற விடுங்கன்னா என்ன ப்ரோ? இல்லைங்க, நான் ஏதோ ஒன்று சொன்னா நாளைக்கு வந்து கோச்சிக்குவீங்க, வேற ஒன்றும், அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை, விடுங்க. ப்ரோ எனக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் சொல்றேன். ஏன்னா 3ஆம் தேதி நான் போனப்ப இந்த கார்டுக்கு வந்து 7ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. 4 நாள் பொறுத்து போயிட்டு அந்த பொருள் வாங்கியிருக்கோம். சரி விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், விடுங்க. வேற வேற யார் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ. ஹலோ கேக்குதுங்களா? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. ஹலோ ப்ரோ. லாஸ்ட் 1 இயரா ஸ்பேஸ் கேட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ நான் இப்போ டெல்லியில இருக்கேன். டெல்லி? அஸ்ரீதா? அஸ்ரீத். ஆமா ஆமா ப்ரோ. சொல்லுங்க அஸ்ரீத். முன்னாடி ஒரு கொஞ்சம் மூவி பஃபா இருந்தேன், மூவி அப்டேட்ஸ்க்காக கேட்டுட்டு இருப்பேன். இப்போ வந்து பொலிட்டிக்கல் பேசுறதுனால அதுக்கு அது அது ரிலேட்டா போயிட்டு இருக்காது. சரி அதான் கேட்கலாம். டெய்லி வருவேன். ஆக்சுவலி சொல்லுங்க யூபிஎஸ்சி சொல்லுங்க ப்ரோ. ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் நீங்க பண்றது நல்லா இருக்கு ப்ரோ. உங்க ஃபேக்சுவலான விஷயம் நீங்க பேசுறீங்க, ரொம்ப ரிசர்ச் பண்ணி அப்புறம் ஃபேக்ட்ஸ் ரொம்ப கரெக்டாகவும் பேசுறீங்க. ரொம்ப அதுக்கு ரொம்ப ஃபேன் ரொம்ப ப்ரோ. ரிசர்ச்லாம் பண்றதில்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் சும்மா இந்த இவனுங்க நைட் ஆனால் வந்து எப்படி ஸ்பேஸ்க்கு வந்தால் வம்புழுப்பானுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அவசர அவசரமா ஏதாவது யூடியூப்ல அது இதுன்னு ஒரு 4 சேனல்ல பாக்குறதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் ப்ரோ நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் ப்ரோ இருக்கீங்க. அதான் அதான் ஒரு நாளைக்கு அந்த அப்டேட் எல்லாம் அந்த சரி, அது மூவியா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப அப்டேட்டடா இருக்கீங்க. அதான் அதை பத்தி முன்னாடிலாம் படம் பார்க்கும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் நைட்டு வந்து ரிலாக்ஸ்டா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம், அடுத்த நாள் வந்து செகண்ட் ஹாஃப் அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ முழுக்க அதெல்லாம் பார்க்காம இந்த யூடியூப்பு, இந்த அரசியல் இன்டர்வியூ, அந்த தொகுதி என்னாச்சு, இந்த தொகுதி என்னாச்சு, இதை பத்தி யார் என்ன சொல்லியிருக்காங்க, இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன, ஸ்டாலின் என்ன சொன்னாரோ, அண்ணாமலை என்ன சொன்னாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவங்ககிட்ட பதில் பேசுறதுக்கு. ஓகே ப்ரோ. ஆனா ரொம்ப ரொம்ப இதை ஃபேக்சுவலா பேசுறீங்க ப்ரோ. அதுக்காக ரொம்ப இதா இருக்குங்க. ரொம்ப சூப்பர் ப்ரோ. டெல்லியில உங்களுக்கு என்ன ஓட்டு எங்க இருக்கு? தமிழ்நாடா டெல்லியா? ப்ரோ நான் ஆக்சுவலா வந்து நான் வந்து கேரளா ப்ரோ. ஆனா படிச்சதுல எல்லாமே தமிழ்நாட்டுல படிச்சேன் ஸ்கூலிங்லாம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பஞ்சாப்ல படிச்சேன். ஆனா ஓட்டிங் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு, நெய்வேலி. எல்லாமே பிஜேபி அகேன்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு. கேரளா, யாரு ப்ரோ? பஞ்சாப் பிஜேபி அகேன்ஸ்டா இருக்க ஸ்டேட்டா இருக்கு. இல்ல ஆனா டெல்லியில இப்ப ட்ரெண்ட் படி பார்க்கும்போது பிஜேபி தான் வருவாங்கன்னு இருக்காங்க. இது என்னங்க தெரிஞ்ச விஷயம் தானுங்க. போன எலெக்ஷன் தான் அவங்க தான், அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அவங்க தான். தலைவர் வேறு ஜெயிலில் இருக்காரு, கெஜ்ரிவால். ஆமா அன்னைக்கு அன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும்னு நினைச்சோம். ஆனா ஒன்றும் இல்ல, பெருசா ஒன்றும் இல்லை, இங்க கண்ட்ரோலா தான் இருந்தது. இவங்களே மறந்துட்டாங்க, ஐஎன்டி அலைன்ஸ்ல இருக்கவங்களே மறந்துட்டாங்க. ஒரு மனுஷன், உங்க கூட்டணி கட்சியில இருந்த ஒரு மனுஷன் ஜெயில இருக்காரு, அதை பத்தி யாரா கண்டுக்கிறீங்களா? எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க தொகுதியில. ஸ்டார்ட் பண்ணதே இவங்க தானே. இவங்களே அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. முதல்ல 2 நாள் பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சரி ஓகே விடு, வரப்போ வரட்டும். ஆமா சரிங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் லட்சுமி ப்ரோ. வேற யாரு இருக்கீங்களா, இல்ல முடிச்சுக்கலாமா? சரி ப்ரோ, ஓகே பாய், குட் நைட். பாய், நாளைக்கு பார்ப்போம்.